அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாருமே தரமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணுன்றதும் நான் நம்புகிறேன். சரி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டும் வந்திருக்கலாம். என்னென்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. இப்போ அடுத்து வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஒரு பேஸை நம்ம இப்போ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு லீனியர் ஃப்ளோ உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஃபேக்ட்ஸ் அதை தான் நம்ம இந்த மாதிரியான ரிவிஷன் கிளாஸஸில் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ். தட் டு வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ஸ். யூபிஎஸ்சி எந்தெந்த ஃபேக்ட்லலாம் அவங்களோட கண்ணை வச்சுருக்காங்க, அந்த ஃபேக்ட்ஸில் நம்மளுடைய அறிவை வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதோட மெட்டீரியல்ஸை பார்த்து வச்சுருப்பீங்க. யூ வுட் ஹவ் ரெட் என்சிஆர்டி. பேஸ்ட் ஆன் தட் நியூ என்சிஆர்டி நான் என்னென்ன சொன்னனோ அதை படிச்சிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பேஸை லே பண்ணியிருக்கும். செகண்டு, டெஸ்ட் பேட்ச். நான் முதல்வனில் வைக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட டெஸ்ட் பேட்சில் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி we would have given many more important facts. ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் யூ would have attended my explanation videos. ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ this is kind of a second value addition type of course. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஓவரால் ரிவிஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? அப்போ இந்த நீங்கள் படித்தது, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆனது, இதுக்கப்புறம் நீங்கள் விட்டது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு ரவுண்டாக ஒரு கவர் 360 டிகிரியில் ஒரு கவரப் மாதிரி நம்ம பண்ணப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லேயர் பை லேயர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா 90% ஆஃப் த ஹிஸ்ட்ரி வில் பி கவர்ட். ஓகே, யூ வில் கோ கான்ஃபிடென்ட்லி into the examination. ரிவிஷன் ஒரு 2-3 வாட்டியாவது பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸஸ்க்கு போயிடலாம். இந்த கிளாஸில், செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு மௌரியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் மௌரியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கான்டெக்ட்ஸ், இண்டோ கிரீக்ஸு அவங்களாம் வருவாங்க. தேர்டு, வித் ரெஸ்பெக்ட் டு குப்தாஸ். ஃபோர்த், வித் ரெஸ்பெக்ட் டு சங்கம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஆஃப் கேவ் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான விஷயங்கள். தென் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் ஆஸ்ட் இன் த யூபிஎஸ்சி. தென் வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் நிறைய பேர் குழம்போம். ஓகேங்களா? இது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ என் கூடவே சேர்ந்து ஒரு வாட்டி நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்கள், சொல்லி பழகுங்க, ஆக்டிவாக ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒரு வாட்டி கேளுங்க, செகண்ட் வாட்டி பார்க்கும்போது இதை மறுபடியும் சொல்லுங்கள். ஓகே? ஸோ த தம்மா ப்ரொபகேட்டட் பை, தம்மா தர்மா எல்லாம் ஒன்று தான். ஓகே? தம்மா ப்ரொபகேட்டட் பை அசோகா வாஸ் த டெனன்ஸ் ஆஃப் புத்திசம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பி ஆன்சர், மிக்சர் ஆஃப் பாலிசிஸ் ஆஃப் அஜிவிகாஸ் அண்ட் சார்வாக்காஸ். இதெல்லாம் இல்லைங்க. டெனன்ஸ் ஆஃப் புத்திசமும் இல்லை. டெனன்ஸ் ஆஃப் புத்திசம் இல்லைன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் புத்திசம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேங்களா? அவரோட தம்மா ப்ரொபகேஷனில் he doesn't focus on Buddhism actually. So this is not right. And philosophies of அஜிவிகாஸ் அண்ட் சார்வாக்காஸை கலந்து பண்ணுறது இதுவும் தப்புங்க. The system of moral consistent with the tenets of most of the sect. எல்லா செக்டும் சொல்லக்கூடிய அறநெறிகள் அதை ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு அதை அந்த டைமுக்கு, கண்டெம்பரரி டைமுக்கு என்னென்னலாம் ரிலவெண்ட்டோ அதை சொல்ல ட்ரை பண்ணது தான் அசோகருடைய தம்மா. ஓகே? ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரிலீஜியஸ் பாலிசி ஆஃப் த ஸ்டேட் அதுவும் கிடையாது. ஓகே? ரிலீஜியஸ் பாலிசி ஆஃப் த ஸ்டேட்டும் கிடையாது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மான்சீரா, சபாஷ்கிரி ஆர் ரிட்டன் இன் என்ன அப்படின்னா, அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மான்சீரா, சபாஷ்கிரி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே? ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் விச் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, அராமிக் லாங்குவேஜில் கரோஸ்தி ஸ்கிரிப்டில் எழுதப்பட்ட இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே? ஸோ
D is the answer. These are all factual based thing. But இந்த அராமிக் ஸ்கிரிப்ட், அராமிக் லாங்குவேஜ், இந்த கரோத்தி ஸ்கிரிப்ட் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரைட் டு லெஃப்ட் தான் வரும். இந்த ரைட் டு லெஃப்ட் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வருது? வித் ரெஸ்பெக்ட் டு டாரியஸ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஈரானியன் கிங், ஈரானியன், அந்த பெர்ஷியன் கிங். இந்த பெர்ஷியன் படையெடுப்புகள் முதல்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டோ கிரீக்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி இது. ஓகேங்களா? டாரியஸ் 1, 2 இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்களுடைய 12th சத்ரப்பா வந்து காந்தாரா இல்லை காந்தகார் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனுடைய அந்த இம்பேக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அராமிக் லாங்குவேஜ் இங்கேயும் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, இதை வந்து நம்ம ஹெரோடோட்டஸ் அவருடைய குறிப்புகள்லையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், டி இஸ் த ஆன்சர். The highly polished monolithic Ashokan pillar were carved out of single pieces of buff colored sandstone. Buff colored sandstone usually mined from the quarries of அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அசோகன் பில்லர்ஸ் எல்லாம் வந்து மைன் பண்றாங்க, அந்த ஸ்டோனை எங்க மைன் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இது உங்களுடைய பழைய என்சிஆர்டியில் இருக்கு. சுனார் அப்படிங்கிற ஒரு ரீஜன் மிர்சாப்பூர்ல இருக்கு. This is where the quarry is. Okay, so A is the answer. Next statement, second statement, இது first statement பாருங்க. Lomas Rishi and Sudama caves in the Barabar hills modeled on wooden architectural prototypes are the example of earliest cave architecture in India. இது எதில் கேட்டிருக்கான்? CDS 2013. இந்த இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It will be very handy for us, okay, to recall. So Lomas Rishi cave, it is nothing but Barabar caves. ஓகேங்களா? Barabar caves, Lomas Rishi cave எல்லாமே ஒன்று தான். ஓகே, they were carved with respect to Mauryan time. Okay, these were the earliest examples of cave architecture which is modeled in wooden architectural prototype. Okay, second statement வாங்க. Barabar hill caves were dedicated by Chandragupta Maurya to Ajivika monks-ங்கிறது தப்பு. யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அசோகர் என்னதான் புத்திசமை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஈ ஃபாலோட டாலரண்ட் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்தும் தெரியுது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதுல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்சிஆர்டி, இது நம்மளுடைய புது என்சிஆர்டி. இதுல என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இன் architectural remains of this period, a gradual transition from the wood to stone apparent. Gradual transition, woodல இருந்து ஸ்டோனுக்கு ஆர்கிடெக்சரல் பீரியட். எந்த பீரியட் அப்படின்னா மௌரியன் பீரியட். இது மௌரியன் ஆர்ட்டை பற்றி பேசுகிறாங்க. மௌரியன் பீரியடில் இட் இஸ் அப்பேரண்ட். பட் wood was still a dominant material. இது எதுலேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த எக்ஸாம்பிள் ஆஃப் லோமாஸ் ரிஷி கேவ் இன் பீகார். ஓகேங்களா? அடுத்த வாட்டி அப்போ எப்படி கேட்கலாம்? பேரை வச்சு கேட்கலாம். பீகார் லோமாஸ் ரிஷி கேவ். பாகா கேவ் எங்கே இருக்குது? இல்லைனா வந்து அஜந்தா கேவ் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? இந்த மாதிரியும் ஸ்டேட்ஸ் அண்ட் கேவ்ஸ் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லைனில் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் லோமாஸ் ரிஷி கேவ். ஓகேங்களா? இட் இஸ் மாடல்ட் ஆன் உடன் ஆர்கிடெக்சர். அது இல்லாமல் ஸ்டோனும் இருக்குது, அதில் ஸ்டோனும் இருக்குது, பட் உடன் ஆர்கிடெக்சரில் மாடல் பண்ணது. ஓகேங்களா? திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு இம்பார்ட்டன்ட் ஸ்தூபாஸ், மேஜர் ஸ்தூபாஸ் எந்தெந்த ஏரியாஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை ஒரு வாட்டி படிக்க ட்ரை பண்ணுங்கள், சும்மா பாருங்கள் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஷி ஸ்தூபாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாரூட் ஸ்தூபாவாக இருக்கட்டும், தீஸ் ஆர் ஆல் இன் மத்திய பிரதேஷ். ஓகே, அண்ட் தென் பிப்ரவா ஸ்தூபா வந்து இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ். சசாரம் ஸ்தூபா இஸ் இன் பீகார். ஓகேங்களா? அமராவதி நாகார்ஜுன கொண்டா இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். தென் சொனிர் ஸ்தூபா இஸ் இன் மகாராஷ்டிரா. ஓகே, தமக் ஸ்தூபா இஸ் இன் ஆல்சோ மத்திய பிரதேஷ். ஓகே, ஒரு வாட்டி சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த பிக்சரை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா பிக்டோகிராஃபிக் மெமரியாக உங்களுக்கு அப்படியே பதியும். பட் யூ ஹேவ் டு ரிவைஸ் அண்ட் ரிவைஸ். ஓகே,
which one of the following inscriptions was installed in the easternmost part of the Ashokan territory? ஸோ அப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் மோஸ்ட் எது, சதர்ன் மோஸ்ட் எது, அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அசோகன் இதில் எது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, எந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது, இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதோட சிக்னிஃபிகன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் அசோகாவோட டெரிட்டரி எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஹிஸ்டாரியன்ஸ். அதனால தான் எக்ஸ்டென்ட் தெரியுதா, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே, அப்போ எது ரொம்ப இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். அதுக்கு தான் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்க சொன்னேன். சசாரமாக இருக்கட்டும், இல்லைனா லௌரியா நந்தன்கராக இருக்கட்டும், பராபரா இருக்கட்டும், இது எல்லாமே பீகாரில் இருக்குங்க. தௌலி மட்டும்தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. இதுதான் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட், தௌலி தான் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஒன்லி இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன் போர்ட்ரேட் ஆஃப் எம்பரர் அசோகா. ஸ்டோன் போர்ட்ரேட் வந்து இருந்திருக்கு எதில் அப்படின்னு கேட்குறாங்க. எம்பரர் அசோகா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் கங்கனஹள்ளி. கங்கனஹள்ளி சைட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைட். 2014 கேட்டிருக்காங்க இதை பற்றி. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் 2022 யூபிஎஸ்சியில் கேட்டாங்க இதை. ஓகேங்களா, அது வேறு மாதிரி கேட்டாங்க, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். த புத்திஸ்ட் டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் அன் அக்கவுண்ட் ஆஃப் மௌரியன் எம்பரர் அசோகா. எந்த டெக்ஸ்ட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு வேற சொல்லிடுறாங்க. இப்போ உங்களுக்கு சார் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு நினச்சாலுமே உங்களுக்கு என்னென்னலாம் ஃபேக்ட் தெரியும் இதில் கொடுத்துருக்கிறத வச்சுன்னு ஒரு வாட்டி யோசிச்சிங்க அப்படின்னா சுத்த பித்தகா வினய பித்தகா டாக்ஸ் அபவுட் வினய பித்தகா ரூல்ஸ் ஆஃப் மொனாஸ்டிக் ஆர்டர், சுத்த பித்தகா வித் ரெஸ்பெக்ட் டு செர்மோன்ஸ் ஆஃப் புத்தா. இது அசோகர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது, கம்பைல் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்லையே. இங்கே செகண்ட் இது பார்த்தீங்க அபிதம பித்தகா அப்படின்னா ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் புத்திசம். இதிலெல்லாம் வந்து அசோகரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மகாவம்சா, திஸ் இஸ் ரிட்டன் இன் ஸ்ரீலங்கா. அசோகரை பற்றி நம்ம இந்த மாதிரி அசோகான்னு ஒரு கிங் இருந்தார், அவர் புத்திசமை இங்கே பரப்புறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் கனோனிக்கல் ஒர்க் அப்படின்னா மகாவம்சத்துலேருந்தும் தீபவம்சத்துலேருந்தும் தான் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால டி இஸ் த ஆன்சர். ஸோ என்ன தெரியுது, எந்த ஃபேக்ட் தெரியுது, அதை வச்சு வி ஹாவ் டு ரீகால் அண்ட் வி ஹாவ் டு அரைவ் அன் ஆன்சர். ஓகே, தெரியலன்னு டக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு இது எனக்கு தெரில, ஏன்னா நம்ம படித்தது தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த மைண்ட் செட்டையும் முதல்ல மாற்றுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் had first deciphered the edicts of எம்பரர் அசோகா? யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடிக்ஸ் வந்து டெசிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் யுவர் என்சிஆர்டி ஆல்சோ. ஜேம்ஸ் பிரின்சிப் இவர் தான் வந்து எடிக்டை வந்து டெசிஃபர் பண்ணுறாரு. எப்படி டெசிஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ இன்ஸ்கிரிப்ஷன் இன் காந்தஹார். காந்தஹாரில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்குது. இந்த பைலிங்குவலில் ஒன்று வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அராமிக் லாங்குவேஜ், இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு கிரீக் லாங்குவேஜ். கிரீக் வந்து இவருக்கு படிக்க தெரியும். ஸோ கிரீக்கை வச்சு இவர் என்ன பண்ணுறாருனா இங்கே ஒரு மொழி, இங்கே ஒரு எழுத்து இருக்குன்னா அதே ஈக்குவலண்ட்டான ஒரு எழுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஹீ இஸ் டெசிஃபரிங் ஆக்சுவலி. ஸோ டெசிஃபர் பண்ணுறாரு. அடுத்து டெசிஃபர் பண்ணுறது இப்படி டெசிஃபர் பண்ணுறாரு. ஆனால் இந்த எடிக்ஸ் தான் எல்லாமே ஒரே ஆள் தான் வந்து பண்ணது அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனப்பிரியா பிரியதசி அப்படிங்கிற வார்த்தை, பிலவடட் ஆஃப் காட் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதை வச்சு தான் இவர் எல்லாருமே இந்த இன்ஸ்கிரிப்ஷனை பண்ணது எல்லாமே ஒரே கிங் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, அந்த கிங் தான் அசோகாங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவம்சத்தில் அசோகா தன்னை தேவனப்பிரியா பிரியதசி பெலவட் ஆஃப் காடுன்னு கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான பிக்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அ லிட்ரரி அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி இன் நேச்சர். ஓகேங்களா, ஸோ பி இஸ் த ஆன்சர். ஓகே, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஃப் ஸ்கல்ப்சர் inscriptions of Ranyo Ashoka. Ranyo Ashokana கிங் அசோகான்னு அர்த்தம். கிங் ரான்யூ ஓகே is mentioned in the portrait.
ஸ்டோன் போர்ட்ரேட் ஆஃப் அசோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கங்கனஹள்ளி. கங்கனஹள்ளி தான் அதுக்கான ஆன்சர். மறுபடியும் கங்கனஹள்ளி. யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வெறும் இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூபிஎஸ்சின்னு அர்த்தம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டதுன்னு அர்த்தம், கேட்ட கொஸ்டின் அர்த்தம். மற்றபடி எல்லாத்துக்குமே நான் சிடிஎஸ் என்டிஏ அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபார் தட் யூ வில் நோ எது எதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. Who among the following rulers advised his subjects through his inscription? யார் வந்து அவருக்கு வந்து எந்த கிங் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு அந்த காலத்தில், இல்லை இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இதில் யார் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்? Who is considering themselves as a parent to that subjects? ஓகேங்களா. அப்படி பெட்டர்னலிஸ்டிக்கான ஒரு கேரோட யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா தான் இருந்தது. ஏ இஸ் த ஆன்சர். அதுவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whoever praises religious sect or blames other sect out of excessive devotion of his own sect with the view of glorifying his own sect, he rather injures his own sect very severely. ஓகேங்களா. அப்போ யார் வந்து தன்னுடைய செக்டை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக மற்றவங்களுடைய செக்டை வந்து கம்மியாக சொல்கிறானோ அவன் மற்றவங்களோட செக்டை கம்மியாக்குறது இல்லை, இவங்களோட செக்டையே கம்மியாக்குறாங்க. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பற்றி அவர் வந்து பேசுகிறார். ஓகேங்களா. யார் பேசுறது? அசோகர் தான் பேசுகிறார். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் யூ அண்ட் இம்பார்ட்டண்ட் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா. இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம ஜார்ஜ் பியூலர், அப்புறமா வந்து மேக்ஸ் மூலர், அப்புறம் ஜேம்ஸ் பிரின்சிப், அப்புறம் வந்து வில்லியம் ஜான்ஸ், இவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் பியூலர் வந்து மனுஸ்மிருதி அதை வந்து டெசிஃபர் பண்ணதில் ரொம்ப, அதாவது எக்ஸ்டென்சிவான ரீட் பண்ணுறது, டெசிஃபர் இல்லை பட் ரீட் பண்ணதில், அதை வந்து ப்ரொமோட் பண்ணதில், வெஸ்டர்ன் இதுக்கு ப்ரொமோட் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள். அதே மாதிரி மேக்ஸ் மியூலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பகவத்கீதையை, ஓகேங்களா, இதிலெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணது. ஓகே, வேதிக் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் வந்து வில்லியம் ஜான்ஸ் ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதை தொடங்கினதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் அசோகாவுடைய நேம் அசோகா தேவனப்பிரிய பிரியதசி அப்படிங்கிற அந்த பேர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 4 இன்ஸ்கிரிப்ஷனில் கிடச்சிருக்கு. அந்த 4 இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்னா மஸ்கி, பிரம்மகிரி, குஜாரா, நீட்டூர். குஜாரா மட்டும்தான் மத்திய பிரதேஷில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. எல்லாமே மைனர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இது 2014 கேட்ட கேள்வி. ஜேம்ஸ் பிரின்சிப், an officer in the mint of the East India Company, deciphered Brahmi and Kharosthi scripts which were used in the earliest inscriptions and the coins. ஓகேங்களா. ஓகே. The James Prinsip found that most of the script mentioned a king referred to as a Priyadasi, meaning pleasant to the beloved. Pleasant to the beloved. ஓகேங்களா. இது ரெண்டும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இட் இஸ் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. இது டெசிஃபர் பண்ணுறாரு. டெசிஃபர் எப்படி பண்ணுறாரு? யூஸிங் த ஸ்கிரிப்ட்ஸு, அராமிக் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கரோஸ்தி ஸ்கிரிப்ட்ஸை வச்சு டெசிஃபர் பண்ணுறாரு. அந்த டெசிஃபர் பண்ணதில் எப்படி வந்து இவரு தான் தெரியுது? டியூ டு இது பெலவட் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு பண்ணுறாரு. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். இது உங்களோட என்சிஆர்டிலே இருக்குங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே உங்களோட என்சிஆர்டியில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதை வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ராக் கட் ஆர்கிடெக்சர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ராக் கட் ஆர்கிடெக்சர் பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா. ராக் கட் ஆர்கிடெக்சர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகே. புத்திசம், ஜெயினிசம், அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட்டான தீம் ராக் கட் ஆர்கிடெக்சர் தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவில். ஓகே. த கேன்வாஸ் ஆஃப் பதாமி, பதாமி அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. கேன்வாஸ் ஆஃப் பதாமி ஆர் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ராக்கட் கேவ்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா போன வாட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா. சிடிஎஸ் 2013 நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஓகேங்களா. அதை மறுபடியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், பராபர் ஹில்ஸ் ஆர்கிடெக்சர்
are the examples of the earliest cave architecture. பராபர். இந்த statement is also correct. அப்புறம் எப்படி வந்து பதாமி வரும்? ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம we have to very clear about the statements which have been made in the UPSC. அதை நம்ம previous year questions இருந்தே நம்மளால வந்து பார்க்க முடியும். These are the facts which you have to revise and revise and revise again. Okay? அப்ப பதாமி கிடையாதுங்க. இதை eliminate பண்ணிடலாம். Okay? You can eliminate it. The Barabar rock cut caves were originally made for Ajivikas. Correct. Emperor Chandragupta Maurya. இது எங்க கேட்டிருக்காங்க பாருங்க, CSE-ல கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கேள்வி இது. ஓகே, அதே CDS-ல அங்கிருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ this one is also wrong. At Ellora, the caves were made of different faith. Yes, this is correct. Different faiths with respect to Buddhism, Jainism, Hinduism. ஓகேங்களா? அப்போ எது கரெக்டுன்னு கேட்குறாங்க, கரெக்டுன்னு கேட்கும்போது 3 is the answer. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா எபிகிராஃபி, எபிகிராஃபி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். எபிகிராஃபி இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். உங்களோட NCERT-ல இருக்கிற வார்த்தை இது அப்படியே. ஓகே, இதில் ஜேம்ஸ் பிரின்சிப், an officer in Mint of East India Company, deciphered Brahmi and Kharosthi scripts used in the earliest inscriptions and coins. He found that most of these inscriptions is referred as Priyadasi, which is pleasant to beloved. அப்படியே எடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆக்கியிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி there were few inscriptions which were also referred king as Ashoka. Okay, king as Ashoka and most famous ruler known from the Buddhist text. Buddhist text எங்க? மகாவம்சா, தீபவம்சா. ஓகேங்களா? ஸோ NCERT படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கேயே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜனபதா அப்படின்னா என்ன மீனிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாவது அட்லீஸ்ட் படிக்கணும். ஓகேங்களா? ஜனபதானா என்ன, இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கா, பாக்ஸஸ் இருக்கா, ரோஸ் கலரில் பாக்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ப்ளூ கலரில் பாக்ஸஸ் இருக்கும், எல்லாத்தையுமே படிங்க. ஓகே, நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அசோகன் ராக் எடிக்ட்ஸ். அசோகன் ராக் எடிக்ட்ஸ், மேஜர் ராக் எடிக்ட், மேஜர் ராக் எடிக்ட் 13 records Ashoka's removes at the suffering caused by his Kalinga campaign. This is correct. This is correct one. ஓகேங்களா? இது கரெக்டான ஒரு இதுதான். மேஜர் ராக் எடிக்ட் 10 records the Ashoka's visits to Lumbini. அசோகா விசிட் டு லும்பினி வந்து எதுலனா ருமிடை மைனர் ராக் எடிக்டில் சொல்லியிருப்பாங்க, பில்லர் எடிக்டில் சொல்லியிருப்பாங்க, ருமிடை பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில். மேஜர் ராக் எடிக்ட் 10லலாம் அது இருக்காது. ஓகேங்களா? 10ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஃபேமஸ் க்ளோரிக்கும், அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பவர் ஹங்கிரியாக வந்து யாரும் இருக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஓகே, 12ல் வந்து தர்ம மகாமத்ராஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. த மகாமத்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஆஃபீஸர்ஸ் who are exclusively what to say recruited for the propagation of Dhamma. Okay, propagation of Dhamma and also மக்கள் வந்து அந்த தம்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆஃபீஸர்ஸ் இவங்க. ஓகேங்களா? இவங்களை பற்றி 12ல் இல்லை, ராக் 5ல் இருக்குது. ஓகேங்களா? மேஜர் ராக் எடிக்ட் 5ல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 12 வந்து தப்பு. அண்ட் 12 ஸ்பீக்ஸ் அபவுட் டாலரன்ஸ் ஆஃப் ஆல் செக்ஸுங்கிறது இது கரெக்ட். திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, அப்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் 13th ராக் எடிக்டாவது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் ஸ்பீக் அபவுட் கலிங்கா வார். ஓகேங்களா? கலிங்கா வார் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 4 ஒன்லி. இங்கே பாருங்கள் கீழே, த ருமிடை இன்ஸ்கிரிப்ஷன் கிவ்ஸ் விவிட் டீட்டெயில்ஸ் அபவுட் அசோகாஸ் தம்மா. எஸ், ருமிடை இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் அசோகா who went to Lumbini, which is a birthplace of Buddha, and there he granted tax exemptions to the people of the village. ஓகேங்களா? இங்கே வந்து புத்தர் பிறந்திருக்காரு, அப்போ இது எவ்வளோ புண்ணியமான ஒரு பூமி, இதுக்கு நான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த ருமிடை இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருப்பார். ஸோ திஸ் ஆல்சோ reinforces the faith of Buddha
of reinforces the faith of Ashoka in Buddhism actually. அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ். And then other inscription, Nehili Sahar inscription records the fact that Ashoka having visited to Konagamana inscription, Konagamana stupa, இதை வந்து அவர் வந்து பெருசாகவும் ஆக்கியிருப்பார். ஓகேங்களா, விரிவும் படுத்தியிருப்பாரு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா both 1 and 2 is the answer. ஓகேங்களா, next I have given you the themes, main themes which these 14 pillars are talking about, but this is not extensive. ஏன்னா for example edict 2ல the inscription also speaks about the neighbors of the Ashoka, Cheras, Cholas, Cherlaputras, Satyaputras, Cholas, Pandyas இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த எல்லைகளையும் வந்து சொல்றாங்க. பக்கத்தில் இருக்கிற கிங்டம்ஸ் யார் யாருன்ற பேரையும் சொல்றாங்க. ஓகேங்களா, அதுவுமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ எக்ஸ்டென்சிவ் லிஸ்ட், பட் யூ கேன் ஹாவ் அன் ஐடியா அபவுட் த லிஸ்ட். ஓகேங்களா, இந்த இதில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் 5 பாருங்க. 5ல they have speaking about compassion of convicts, and also edit 5 also speaks about தர்ம மகாமத்ராஸ். அதுக்கப்புறம் தர்ம யாத்ராஸ் தனி, அதை வந்து இது கூட சேர்த்துடாதீங்க. தர்ம யாத்ராஸ் அப்படிங்கிறது புனித ஸ்தலங்களுக்கு வந்து எம்பரர் போற விஷயங்கள். ஓகேங்களா, அதை பத்தி வந்து 8ல பேசுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ், பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸ்தூபாஸ் எங்க இருக்கு, இதெல்லாம் இதோட ஐடியாஸ். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, மான்சீரா, அதுக்கப்புறமா வந்து காந்தகார். ஓகே, ஷபாஸ்கிரியும் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மஸ்கி, இந்த ராக் எடிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், மஸ்கி எல்லோ கலரில் இருக்கிறது. சோப்பாரா, அதுதான் வந்து சுப்ரகா அப்படின்னு சொல்லுவாங்க, சோப்பாரா. ஓகே, சோப்பாரா, கிர்னர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இங்கே தொஷாலி, தௌலி தொஷாலி ரெண்டுமே ஒரே வார்த்தைங்க தான். ஓகேங்களா, தொஷாலி தௌலி எல்லாமே வந்து ஒரிசால தான் இருக்குது. நான் சொல்கிற இடங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் இருக்க எல்லாத்தையுமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் சொல்கிற இடங்கள்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்த இடங்கள். ஓகே, தொஷாலி ஆர் தௌலி இது ஒடிசால இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜகுடா அதே மாதிரி சமப்பா ஜகுடா இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். ஓகே, சமப்பா இல்லைனா ஜகுடா இதுவும் ஒடிசால தான் இருக்குது, ஜகுடா. ஓகே, ஜெகநாதா அப்படின்ற அந்த பூரி ஜெகநாதர் இருக்கார்ல, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜகா அப்படின்னு வருது, ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேஜர் ராக்கெடிக்ஸ், மைனர் ராக்கெடிக்ஸோட பிளேசஸ், அதுக்கப்புறம் பில்லரடிக்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மேஜர் ராக்கெடிக்ஸ் வந்து 14 ராக்கெடிக்ஸ் இருக்கு. ஆனால் அது எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்னா 8 இடங்கள்ல இருக்கு. அந்த மேஜர் ராக்கெடிக்டோட இடங்கள் அப்புறம் ஸ்டேட் இல்லை இடங்கள் அதோடைய கண்ட்ரி இப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோங்க. மான்சிரா, சபாஸ்கிரி இது ரெண்டுமே வந்து கைபர் பக்துன்வா ரீஜியன் ஆஃப் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து கல்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது, கல்சி. ஓகே, கல்சி இஸ் இன் உத்தரகாண்ட். அதுக்கப்புறம் தௌலி பார்த்தோம், ஜகுடா பார்த்தோம், இது ரெண்டும் இந்த சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஒடிசாவில் இருக்குது. இந்த சைடில் சொப்பாரா அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அதுக்கப்புறம் எரகுடி வந்து மைனர் இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, மேஜர் இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. எரகுடி ஐயில் முடிகிற வார்த்தைங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்சிமம் வவலில் முடிகிற வார்த்தைங்க மேக்சிமம் ஆந்திராவுடைய ஒட்டி தான் இருக்கும். ஓகேங்களா, இல்லை வவல் ஐயில் முடியும், இல்லை கொண்டா அப்படின்னு முடியும், டா கொண்டா. ஓகே, ஏன் இப்படி முடியுது அப்படின்னா ஐஓயூவில் முடிகிற வார்த்தைகள். மார்க்கோ போலோ வினிஸ் மர்ச்சன்ட் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தெலுங்கு இஸ் ஈக்குவல் டு இட்டாலியன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றார், சவுத் ஏஷியா அப்படின்றார். ஓகேங்களா, ஏன்னா இட்டாலியனும் வந்து எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வவல்ஸில் தான் முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி வவல்ஸில் முடிகிற வார்த்தைங்களாக இருக்குது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களால் பிளேசஸை ஈஸியாக ஈக்குவேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ கிர்னர் குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த இதுவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மஸ்கி, அதுக்கப்புறம் குஜாரா. நெக்ஸ்ட்டு இந்த பில்லரடிக்ஸில் இந்த தொப்பாரா மீருட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தொப்பாரா என்ன அப்படின்னா ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபெரோஷா துக்ளக் இவர் வந்து தொப்பாராலேருந்து இதை டெல்லிக்கு மாற்றிருப்பார். ஓகேங்களா, தொப்பாரா இன்ஸ்கிரிப்ஷனை, பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனை. அதே மாதிரி ராம்பூர்வா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இது 2 பில்லர் இருக்கும். ஒன்று வந்து அதோட கேபிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் கேபிட்டல் இருக்கும், இன்னொன்று லயன் கேபிட்டல் இருக்கும். ராம்பூர்வா புல் அண்ட் ராம்பூர்வா லயன். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which one of the following statements about the Ashoka edicts is correct? The practice of having edicts inscribed on rocks and pillars begins soon after his coronation as a king. சூனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இட் இஸ் நாட் சூன் எனஃப். ஓகே, ஏன்னா அவர் முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ஸோ க்ரூவல் அப்படின்ட்டு அக்கார்டிங் டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இஸ் அ ஈவில் கிங், இஸ் அ க்ரூவல் கிங். எப்போ வந்து அவர் ஒரு புத்திசமுக்கு வந்து மாறுறாரோ அதுக்கப்புறமா தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பியூர் ஹியூமன் பீயிங்காக அவர் மாறுறாரு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஈவிலாக இருந்தார் அப்படின்றாங்க. அப்போ ராக் எடிக்ஸில் இல்லை எடிக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மத்தை பற்றி பேசுது, டாலரன்ஸை பற்றி பேசுது, யாரையும் கொல்லாதீங்க, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருங்க, இப்படியெல்லாம் பேசுது. அப்போ உடனே அவர் எப்படி வந்து பண்ண உடனே எப்படி இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த இதுவாக மாறி இருக்க முடியும், ஈவலாக மாறி இருக்க முடியும். ஸோ அது இடிக்குது, கான்ட்ரடிக்டரி. அப்போ சூன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அதனால் இட் இஸ் ராங். ஓகே, the edicts carry no reference to good conduct and social responsibilities-ங்கிறதும் தப்பு. எடிக்ஸோடைய மெயினான எய்மே அதுதான். ஓகே, டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு சோஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த பீப்புள். ஓகே, ஆல் செரமனிஸ் பர்ஃபார்ம்டு பை பீப்புள் ஆர் சப்போர்ட்டட் பை த கிங் இன் த எடிக்ஸ். ஆல் செரமனிஸ் வந்து பர்ஃபார்ம்டு பை பீப்புள் சப்போர்ட்லாம் பண்ணல கிங். ஓகேங்களா, செரமனிஸ்லாம் கம்மி பண்ண சொல்கிறாரு, வெட்டி செலவெல்லாம் தேவையில்லைன்றாரு. ஓகேங்களா, they expect people to exercise restraint in criticizing the sect of the other than their own. இங்கே 2015 கேட்ட கேள்வியை பாருங்க. ஓகேங்களா, இதே கேள்வியை இதே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யாரு கேட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2018 கேட்ட கேள்வி அது. 18 20 தெரியல. ஓகேங்களா, 20 கேட்ட கேள்வி அது. ஓகே, யார் எந்த கிங் வந்து பெட்டர்னலிஸ்டிக்காக வந்து பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே, in which one of the following edicts is the name Ashoka inscribed? அசோகாங்கிறது எங்கே இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் ராக் எடிக்ட் 1 அட் மஸ்கி. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following Ashokan minor rock edicts contains the personal name of King Ashoka? எங்க மறுபடியும் அதே கேள்வி. 2017 இங்கே 2023 NDA. மஸ்கி is the answer again. Okay. So this is the portrait of King Ashoka. King Ashoka and his queens. ஓகேங்களா, இங்கே கங்கனஹள்ளியில் இருக்கிற போர்ட்ரேட் இது. ஓகேங்களா, கங்கனஹள்ளியில் இருக்க போர்ட்ரேட். ஓகே, which one of the following was not a part of Dhamma of King Ashoka? தம்மாவோட அசோகாவில் அசோகாவோட தம்மத்தில் எது வந்து இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. ஆனரிங் த கிங், கிங்கை வந்து ஆனரிங் பண்ணுறது, அப்படி அவர் எதுவுமே பேசுனதே இல்லை. ஓகேங்களா, மற்றதையும் ஆனால் பார்ப்போம். This is a potential answer. Tolerance of religion other than one's own, இது சொல்லியிருக்காரு. Respecting Brahmanas, இதையும் சொல்லியிருக்காரு. Respecting Brahmanas and Shramnas. ஓகே, இது ரெண்டுத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. Promoting the welfare of his subject, இதுதான் அதோட கோரே. ஸோ அதனால் இது மூணுமே இருக்குது. ஸோ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரிங் த கிங் அப்படின்றது தான் இல்லை. ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, consider the following statements. According to Mahavamsha, Ashoka turned to the Buddha's Dhamma when his nephew Nigrodha preached the doctrine to him. மகாவம்சத்தின்படி இது. ஓகேங்களா, மகாவம்சத்தின்படி இதுதான் நிஜம். ஓகே, மகாவம்சா தீபவம்சா இதை பற்றி தான் பேசுது. ஓகேங்களா, அப்புறம் திவ்யவதனா ascribes the Ashoka being drawn to the Buddhist teaching in the influence of Samudra, a merchant turned monk. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்த சொல்லுது. ஒவ்வொரு சோர்ஸு அசோகா இவரால் தான் மாறுறாரு, அசோகா இவரால் தான் மாறுறாரு, அசோகா அவரால் தான் மாறுறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அந்த சோர்ஸை கேட்குறாங்க. திவ்யவதனா சமுத்ராவை பற்றி தான் சொல்கிறாங்க. இது நிரோதா பற்றி சொல்கிறாங்க, மகாவம்சாவும் தீபவம்சாவும். தீபவம்சா ஸ்பீக் அபவுட் சமுத்ரா அப்படின்னு போட்டிருக்கா, இது தப்புங்க.
தீபவம்சா இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் சமுத்ரா. இந்த ரெண்டு ஸ்டோரியும் கம்பைன் பண்ணி அசோகவதனான்னு ஒரு புக் இருக்கு, அசோகவதனா. ஓகேங்களா? அந்த புக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சமுத்ரா அப்படிங்கிற ஒரு 12 வயசு பையன் அசோகர்கிட்ட புத்திஸ்ட் டீச்சிங்கை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஆன்சர் இஸ் சி இஸ் த ஆன்சர் 1 and 2. ஓகே. அதே மாதிரி ஜென்ரலாக பிலீவ் பண்ணப்படுறது அசோகர் உபகுப்தா அப்படிங்கிற ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்து மாறுறாரு அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 வார்த்தைகளை 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோர்ஸோட ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தீபவம்சா, மகாவம்சா, நிரோக்தா அவருடைய நெஃப்யூ பற்றி பேசுது. அப்புறமா வந்து தீபவம்சா திவ்யவதனா, திவ்யவதனா வந்து சமுத்ரா அப்படிங்கிற மர்ச்சண்ட்டை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் அசோகவதனா சமுத்ரா அப்படிங்கிற 12 வயசு பையனால மாறினாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், த சைட் ஆஃப் அசோகாஸ் மேஜர் ராக் எடிக்ஸ் லொகேஷன். மேஜர் ராக் எடிக்ஸ் லொகேஷன். ஓகே, சைட் அண்ட் மேஜர் ராக் 2022 கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் மௌரியாவை பற்றி படிக்கணும் அப்படின்னா யாரை பற்றி ஃபுல்லாக படிக்கணும்? அசோகா, பில்லர், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? அசோகா, பில்லர், புத்திசம், இவ்வளோதான். இதுதான் தீமே, அதுலேயே இதுதான் தீம். ஓகே. ஸோ தௌலி ஒடிசா கரெக்ட், எரகுடி ஆந்திர பிரதேஷ் கரெக்ட், ஜகுடா மத்திய பிரதேஷா அப்படின்னா கிடையாது, தப்பு, ஒடிசா. கல்சி கர்நாடகாவா அப்படின்னா கிடையாது, இட் இஸ் உத்தரகாண்ட். ஸோ ஒன்லி 2 pairs ஆர் கரெக்ட். அக்கார்டிங் டு கௌட்டல்யாஸ் அஸ்தசாஸ்திரா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. இங்கே கௌட்டல்யாவை பற்றி கேட்டிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் மெகஸ்தனிஸ் இண்டிகாவை பற்றி கேட்டதே இல்லை. பட் மெகஸ்தனிஸ் இண்டிகாவை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை படித்து வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ன சொல்கிறாரு அப்படின்னா 7 பிரிவாக வந்து இந்த சமுதாயத்தை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கேஸ்ட் சிஸ்டமாக அவர் தப்பாக புரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து போர்ட்ஸ் 6 டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. மர்ச்சண்ட்டுக்கு ஒரு போர்டு, ட்ரேடர்ஸுக்கு ஒரு போர்டு, அதுக்கப்புறமா வந்து சென்சஸுக்கு ஒரு போர்டு, இந்த மாதிரி 6 போர்டு வச்சுருக்காங்க அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். மெகஸ்தனிஸ் இண்டிகா யாருடைய இதில் இருந்தார்? சந்திரகுப்த மௌரியாவுடைய அந்த பீரியடில் இருந்தார். யாரால் அனுப்பப்பட்டார்? செலுக்கஸ் நிகேட்டரால் அனுப்பப்பட்டார். இவ்வளோதான், ஜஸ்ட் ஆல். அட்லீஸ்ட் இதாவது தெரியணும். ஓகே. இப்போ கௌட்டல்யாவுடைய அஸ்தசாஸ்திரத்தில் வருவோம். அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்லேவ்ஸை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? A person could be a slave as a result of judicial punishment. கௌட்டல்யா இதை பற்றி பேசுகிறாரு. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? தண்டபீத்தா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் இதை யூபிஎஸ்சி ஏற்றுக்கல, ஏன்னு தெரியல. ஸோ தே ஹவ் கிவன் ஆன்சர் as பி 213 தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் கௌட்டல்யா படி இந்த இதுவும் இருக்குது, தண்டனைக்குரியவர்கள் ஜுடிஷியரியால் தண்டனைக்கு உள்பட்டு ஸ்லேவ் ஆனவங்களும் இருக்காங்க. இஃப் அ ஃபீமேல் ஸ்லேவ் போர் ஹர் மாஸ்டர் அ சன், ஷீ வாஸ் லீகலி ஃப்ரீ. கரெக்ட். இஃப் அ சன் born to the female slave was fathered by her master, the son was entitled to the legal status of the master's son. இதுவும் கரெக்டு. both the statements are complementary to each other. ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதனால் 2 and 3 கண்டிப்பாக வரும். ஆனால் 1 வந்து வரணும், பட் யூபிஎஸ்சியோட கீ படி 1 இல்லை. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ், 9 types ஆஃப் ஸ்லேவ்ஸ் விச் ஹவ் பீன் மென்ஷன்ட் இன் அர்த்தசாஸ்திரா. 9 types ஆஃப் ஸ்லேவ்ஸ். ஓகேங்களா? எப்படிலாம் வந்து கேப்சர் பண்ணப்படுறாங்க அப்படின்னா வந்து ஆரியன்ஸை வார் மூலமாக கேப்சர் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பசினால் ஸ்லேவ் ஆகுறாங்க. ஓகேங்களா? பசினால் ஸ்லேவ் ஆக்கப்படுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஹெரிட்டன்ஸால், இப்போ ஃபாதர் வந்து ஸ்லேவாக இருப்பார், அவரோட பையன், அதுக்கப்புறம் பொண்ணு, இப்படி ஸ்லேவ் ஆக்கப்படுறவங்க. இது இல்லாமல் வந்து இதோ இருக்கு பாருங்கள், ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட், தண்ட பிரணீத். ஓகேங்களா? இதன் மூலமாக வந்து ஸ்லேவ் ஆக்கப்படுறவங்க இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேட்டகரி, 9 கேட்டகரி இருக்கு. ஓகே. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அசோகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லே இன் எங்க அப்படின்னா, த மெஜஸ்டிக்கலி ஸ்கல்ப்சர்டு அசோகன் பில்லர்ஸா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது, அவருடைய கல்ச்சுரல் சிக்னிஃபிகண்ட். த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் இன் இந்தியா அதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம்
இதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. Infusing the idea of social responsibility to the connection of Dhamma, this is where Ashoka stands tall. ஓகேங்களா, இன்ஃபியூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தம்மாக்குள்ளே அங்கே வைக்கிறார் பாருங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை. தட் இஸ் வேர் அசோகா thrives as a good administrator. ஓகே, இஸ் கன்சர்ன் இஸ் மேக்கிங் புத்திசம் த ஸ்டேட் ரிலீஜன், அதுவும் கிடையாது. ஓகே, சி இஸ் த ஆன்சர். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஆப்கானிஸ்தான் ஆர் ரிட்டன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னா கிரீக் அண்ட் அராமிக் ஸ்கிரிப்ட். டி இஸ் த ஆன்சர். ஓகே, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தீஸ் ஆர் ஆல் ஃபேக்சுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் which you have to know again and again and again, you have to revise. Okay, which one of the following animals does not come under the category of four noble animals? ஓகேங்களா, மகா அஜீவிய பசு, மகா அஜீவிய பசு. ஓகேங்களா, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. this term is called as four noble animals. ஓகே, in அசோகன் இது பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, அபாக்கஸ்ல இருக்குல்ல அது. carved on the round drum. ஓகேங்களா, ரவுண்டு ட்ரம், அதுக்கு பேர் வந்து அண்ட பலகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லயன் கேபிட்டல் ஆஃப் சார்நாத், லயன் கேபிட்டல் சார்நாத்துக்கு கீழே ஒரு 4 நோபல் அனிமல்ஸ் இருக்குது. அதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. எது இல்லைன்னா டியர் இல்லை. ஓகேங்களா, லயன், புல்லு, ஆர்ஸு, எலிஃபெண்ட் சேர்த்துக்கோங்க. இது 4 தான் வந்து 4 நோபல் அனிமல்ஸ் ஆஃப் சார்நாத். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சார்நாத் பில்லர். இந்த 4 இதுவுமே வந்து 4 டைரக்ஷனை குறிக்கும். ஓகேங்களா, பின்னாடி ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 லைனும் 4 டைரக்ஷனை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் தர்ம சக்கர, அசோக சக்கரம் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் இந்த சைடில் தர்ம சக்கராக்கு 8 ஸ்போக் தான், அசோக சக்கராக்கு தான் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். குதிரை இருக்குது, காலை இருக்குது, காலைக்கு அப்புறம் எலிஃபெண்ட் இருக்கும், எலிஃபெண்ட்டுக்கு அப்புறம் லயன் இருக்கும். ஓகேங்களா, consider the following statements about the Kanganahalli archaeological site. ஏன் இதை மறுபடியும் 23ல கேட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் கங்கனஹள்ளி வாஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ், அதனால தான் 23ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2022ல அதை திருப்பி வந்து எஸ்கவேட் பண்ணுறாங்க கங்கனஹள்ளியை. ஓகே, இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரிவர் பேங்க் ஆஃப் ரிவர் பீமா. கரெக்ட், பீமா ரிவருடைய பேங்க்கில் தான் அது இருக்குது. அதை ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 2 சைட்ஸு அதோடைய ரிவரை வந்து யூபிஎஸ்சியே கேட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா சைட்டோடைய அந்த ரிவரை கேட்டிருக்காங்க, வரோஹா ரிவர். ஓகேங்களா, வகோரா ரிவர். ஓகே, இதே மாதிரி இப்போ கங்கனஹள்ளி சைட்டு அந்த ரிவரையும் கேட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது ஏதாவது கேட்கறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிறதையும் நான் ஒரு ரிவரை சேர்த்துருக்கேன், அதை நம்ம பார்ப்போம். ஓகே, the remains of Kanganahalli stupa can be dated between 1st and 3rd century CE. 3rd century remains வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் இருக்குது. பட் எப்போ கங்கனஹள்ளி ஸ்தூப்பா வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 3rd century BCலேருந்தே இருக்குது. ஓகேங்களா, அப்போ பட் ரிமைன்ஸ் வந்து 1st century 3rd century CEல தான் இருக்குது. எம்பரர் அசோகாஸ் இமேஜ் வாஸ் ஃபவுண்ட் அட் தி சைட், மறுபடியும் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. which one of the following statements about the ancient Indian pottery is correct? ancient Indian pottery, northern black polished ware, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் பீரியடில் இருந்த பாட்ரியில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்ரி. ஓகேங்களா, அசோகன் மௌரியன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதோடைய தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது. அதே மாதிரி தான் அதோட பாட்ரியும் பாலிஷ்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, நார்தன் பிளாக்டு பாலிஷ்ட் வேர். தென் பெயிண்டட் கிரேவேர் பாட்ரி, இது வந்து இட் இஸ் அசோசியேட் நாட் வித் சவுத் இந்தியா, சங்கம் பீரியடோட அசோசியேட் ஆகலை, பட் இட் ஹாஸ் பீன் அசோசியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு வேதிக் ஏஜ். ஓகேங்களா, பெயிண்டட் கிரேவேர் பாட்ரி. ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ஆரியன் நோஸ் நோ ஆர்கியாலஜி, இல்லைனா ஆர்கியாலஜி நோஸ் நோ ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரியன் பீரியட் அப்படின்ட்டு. அதாவது ஆரியன் பீரியடில் எந்த ஒரு ஆர்கியாலஜியும் இல்லை. அந்த வேதிக் ஏஜை பற்றி நமக்கோட அறிவு வேதாஸ்லேருந்து மட்டும்தான் வருது. அது உண்மையா அப்படின்னா நோ, பிகாஸ் பெயிண்டட் கிரேவர் பாட்ரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுடைய அந்த செட்டில்மெண்ட் ஸ்டாடியோகிராஃபிக் அந்த எவிடன்ஸில் அவங்களோட செட்டில்மெண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இதை வச்சும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து கணிக்க முடியும். அதே மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆர்கி கலர்டு பாட்ரி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி தான். இதுவும் ஆர்கி கலர்டு பாட்ரி எல்லாமே ஒன்று தான்.
ஓகேங்களா. பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண அதோட கலர் போயிட்டு ஆர்கி கலராக மாறிடும். ஓகேங்களா. கை இருக்கக்கூடிய கைப்பட்டு மாறின பாட்ரி தான் ஆர்கி கலர்டு பாட்ரி. ஓகேங்களா. திஸ் போத் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா. இல்லை சால்கோலித்திக் சைட் இது நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இட் வாஸ் ஆல்சோ நாட் சவுத் இந்தியா ஆர் நியோலித்திக் சைட், சால்கோலித்திக். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் அப்போ பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே. தென் வித் ரெஸ்பெக்ட் டு பெயிண்டட் கிரேவர் ஹியர் லேட்டர் வேதிக் பீப்புள் எங்கே செட்டில் ஆனாங்களோ அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அப்புறம் பெயிண்ட் நார்தன் பாலிஷ்டு வேர் அது வந்து இந்த சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா வேர் த மௌரியன் டாமினேட்டட். ஓகேங்களா. மௌரியன் எம்பையர் வந்து எங்கே டாமினேட் பண்ணாங்களோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. Which one of the following activities was not a part of daily timetable for a king as prescribed as அஷ்டசாஸ்திரா? அஷ்டசாஸ்திரால டெய்லி ஆக்டிவிட்டி, ஒரு கிங்கோட டெய்லி ஆக்டிவிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, விசிட் த டவுன் இன்காக்னட்டோ, ரிசீவ் ரெவென்யூ இன் கேஷ். டெய்லி வந்து ரெவென்யூ இன் கேஷாக வாங்கணும் அப்படின்னு அஷ்டசாஸ்திரா சொல்லாது. ஓகேங்களா. ரெவென்யூ இன் கேஷ் இல்லைனா கைண்ட் எது வேணாலும் வாங்கிக்கன்னு தான் சொல்லும். அதுவும் டெய்லி அது ஒரு டைம் டேபிளாக போட்டு அதை பண்ண மாட்டாங்க. கிங் வந்து வெளில போகணும், கரெக்டாக இது போட்டுக்கிட்டு வெளில போகணும். அப்போ தான் கிங்கை பற்றி இந்த அவங்களோட இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிங்குக்கு தெரியும், பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஃபென்ஸை பற்றின ரிப்போர்ட்ஸ் டெய்லி வாங்கணும் ஒரு கிங்குன்றவர். அவரோட மினிஸ்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும் டெய்லி. ஓகேங்களா. இதெல்லாம் அஷ்டசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்தாரியா was a garment. Antaria was a garment woven by the people during the Mauryan period. It was a unstitched long length of the cloth. ஓகேங்களா. draped around the body. இதுதான் ஆன்சர். அந்தாரியா அப்படிங்கிறது ஒரு வேட்டி மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை கட்டியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அந்தாரியா இஸ் அ அன்ஸ்டிச்டு லென்த் ஆஃப் cloth draped around the body. Next, which one of the following statements are correct? Brahmi is used in many writing many Ashokan inscription. Shows local variation. கரெக்ட் கேட்குறாங்க இங்க. ஓகேங்களா. அப்போ காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் யூ கேன் எலிமினேட் இட். ஓகே. த சிஸ்டம் ஆஃப் hieroglyphic writing was developed in ancient Mesopotamia அப்படின்னு கொடுத்துருக்காங்க. System of cuneiform writing developed around 3rd millennium BC in Egypt. The ancient script of Kharosthi was widely used in the southern part of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே தப்புங்க. ஓகேங்களா. இது கரோஸ்தி ஸ்கிரிப்ட் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. இது பாகிஸ்தான் பார்ட்டில், அப்போ நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியரில் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது பாருங்க, ஹைரோகிராலிக் ரைட்டிங் வந்து இஜிப்டில் யூஸ் பண்ணாங்க. கியூனிஃபார்ம் ரைட்டிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெசபடோமியா. ஸோ எல்லாமே ஃபேக்சுவலாக இருக்குது பாருங்க. மேக்ஸிமம் ஃபேக்சுவலாக இருக்கிறது தான் தப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏ இஸ் த ஆன்சர் ஹியர். சங்கபூதி, an Indian Buddhist monk who traveled to China at the end of the 4th century AD, was the author and the commentary on எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வஸ்திவத வினயா இதுதான் வந்து அவர் வந்து கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இது பிரஜ்ன பரமிதா சூத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ரிலேட்டிங் டு மகாயானா விச் இஸ் த ஃபிலாசபி ஆஃப் எம்டினஸை பற்றி பேசுகிற ஃபிலாசபி தான் இந்த பிரஜ்ன பரமித சூத்ரா. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சூன்யவதா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, விச் இஸ் எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் எவ்ரி திங், எவ்ரி அதர் திங்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் எவ்ரி அதர் திங்ஸ். இதுதான் சூன்யம். ஓகேங்களா. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒன்றுமே கிடையாது நமக்கு. ஓகே. இந்த டாக்டரினை பற்றி பேசுகிறது தான் இந்த சூத்ரா. ஓகேங்களா. இது ஒரு புக்கு கிடையாது, கம்பைலேஷன் ஆஃப் மெனி ஒர்க்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா வந்து விசுதிக்மனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு தேரவதா புத்திசமை பற்றி பேசுறது. தேரவதா புத்திசம் விச் இஸ் மெடிடேஷன் அண்ட் எத்திக்ஸ். ஓகேங்களா. இதில் தான் வந்து சிலா, சமாதி,
ஓகே, அப்புறம் பிரஜ்னா, இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வஸ்திவத வினயா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் வினய் அப்படின்னாலே ரூல்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரூல்ஸ் ரிலேட்டட் டு த ஹீனயானா புத்திசம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து லலித விஸ்தாரா. லலித அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹூம்? புத்தா. ஓகேங்களா, புத்தாருடைய அந்த பயோகிராஃபியை பற்றி பேசுகிறது தான் இந்த லலித விஸ்தாரா. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா இது ரீசெண்டாக வந்தது, மறுபடியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதை ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்ல தவறிட்டேன். ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு ரத்னகிரி. ஓகேங்களா, இப்போ ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவ் புத்தா ஹெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புத்தா ஹெட் அப்புறம் புத்தா பாம். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரத்னகிரி இந்த இந்த ஹெட் இதை மட்டும் பாருங்கள், அந்த ஃபுல் அந்த நியூஸோடைய அந்த ஜிஸ்ட்டு பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த 3 லைன் போதும் உங்களுக்கு. ஓகே, ஒடிசா ஆஸ் த ரிச்சஸ்ட் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ். ஓகே, ரத்னகிரி பார்ட் ஆஃப் டைமண்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள், ரத்னகிரி வந்து டைமண்ட் ட்ரையாங்கிளுடைய ஒரு பார்ட்டு. என்னென்ன? ரத்னகிரி, அதுக்கப்புறமா வந்து உதயகிரி, அப்புறம் லலித்கிரி. இந்த 3 தான் வந்து டைமண்ட் ட்ரையாங்கிள். ஹேட் ஃப்ளரிஷிங் மொனாஸ்ட்ரி வேர் மாங்ஸ் ஆஃப் வஜ்ரயானா செக்ட். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வஜ்ரயானா செக்ட் இஸ் அனதர் செக்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட் செக்ட் விச் இஸ் டெவலப்ட் ஆஃப்டர் த 7th century AD. ஓகேங்களா, ஸோ வஜ்ரயானா செக்ட் ஆஃப் புத்திசம் லிவ்டு டியூரிங் த ரெயின் ஆஃப் பௌமாகாரா கிங்ஸ். பௌமாகாரா கிங்ஸ்னு அங்கே இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுடைய பேட்டர்னேஜில் இந்த இது வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா, அப்போ இந்த ரத்னகிரி பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த பிராமணி ரிவர் அப்புறம் அதோட ட்ரிபியூட்ரியான பிருப்பா ரிவர். இந்த 2 ட்ரிபியூட்ரிக்கு நடுவில் தான் இந்த ரத்னகிரி இருக்குது. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன? இட் இஸ் பௌமாகாரா கிங்ஸ். இட் இஸ் பேக்டு பை பௌமாகாரா கிங்ஸ். அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிங் இருக்கார். அவர் பேர் என்னென்னா நரசிம்ம குப்த பால ஆதித்யா. சார், இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமாண்ணா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கனாலே அது எப்படியாப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் யூபிஎஸ்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியவே இல்லை, மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஈஸியாக கன்விக்ஷனோட உங்களால் அடிக்க முடியும். ஓகே, அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்கவேஷன், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைண்டிங் தான். என்னென்னா, திஸ் எக்ஸ்கவேஷன் ஒர்க் வாஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டட் இன் 1958 and 61. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெபாலா மித்ரா. அவங்க யாருன்னா அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆள். ஏன்னா அவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ. ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய விமன் டைரக்டர் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு விமன் டைரக்டர் ஜெனரல் வந்து இவங்க தான், தெபாலா மித்ரா. ஓகே, இன்னொரு ஒரு இதோட ஸ்ட்ரக்சரே ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர். கர்விலினியர் ரூஃப் மொனாஸ்ட்ரி, யூனிக் இன் இந்தியா. கர்விலினியர் ரூஃப் இருக்குது இதில். ஓகேங்களா, இந்த மொனாஸ்ட்ரியில். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு கல்ச்சுரல் லிங்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலி ஜாத்ரா ஃபெஸ்டிவல். இந்த பாலி ஜாத்ரா ஃபெஸ்டிவல் வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பாலிக்கும் இங்கே இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ரிலேஷன் தொடங்கி அந்த ஃபெஸ்டிவலை அந்த ரிலேஷனை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க இங்கே. ஓகேங்களா, பலி ஜாத்ரா ஃபெஸ்டிவல் கட்டாக்கில் கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இன் ஒடிசா வித் ரெஸ்பெக்ட் டு புத்திஸ்ட் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். தௌலி ஜகுடா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா குருமா, லங்குடி, தாராப்பூர் முடிஞ்சா பாருங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரிவைஸ் தௌலி அண்ட் ஜகுடா, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் மௌரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும், இது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் they have asked only of 5 important topics with respect to ancient India, which is IBC, okay, அதுக்கப்புறம் குப்தா, மௌரியா with respect to Ashokan pillars, okay, அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், then significant places, sites and places, that's all. They have not asked anything less or anything more. But in other areas of UPSC, CDS, NDA, இங்கெல்லாம்
மற்ற இதுவையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாஸையும் கொஞ்சம் பார்க்கறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? சைத்ரா 1 ஆஃப் த நேஷனல் கேலண்டர், இது ஆனால் யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். ஓகேங்களா? நேஷனல் கேலண்டர் பேஸ்ட் ஆன் த சாக்கா எரா கரஸ்பாண்ட்ஸ் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்ஸ் ஆஃப் கிரிகோரியன் கேலண்டர் in the normal years of 365 days. Its answer is 22nd March or 21st March. Okay. Which one of the following books of ancient India has the love story of son of the founder of Sunga dynasty? சுங்கா டைனாசிட்டியோட சன்னை பற்றி கேட்குறாங்க. அதுவும் யாருன்னு நமக்கு தெரியாது. பட் சுங்கா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் பேர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஈஸியாக உங்களால் போட முடியும். அதுக்கு தான் ஒரு ஃபேக்ட் தெரியுது, அந்த ஃபேக்டை எப்படி நீங்கள் மைண்டில் ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கிறது ஒரு கலை. அதை நீங்கள் ப்ரொலாங்டு அந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ்னால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சுங்கா டைனாசிட்டியோட ஃபவுண்டர் பேர் என்ன அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா. இப்போ மித்ரான்னு முடியுதா? அவரோட சன்னோட பேரும் மித்ரான்னு தானே முடியணும். பி இஸ் த ஆன்சர், விச் இஸ் மாளவிகா அக்னிமித்ரா. ஓகே, அக்னிமித்ராவுக்கும் மாளவிகாவுக்கும் பற்றின லவ் ஸ்டோரி தான் இந்த காளிதாசர் எழுதினிய மாளவிகா அக்னிமித்ரா. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் அட்ரிபியூட்டட் டு த பிளே ரைட்டர் பாஷா? இந்த ஒர்க்கை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயில்டாக நம்ம சொல்கிறேன், இந்த கிளாஸோட லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இது சென்ட்ரல் ஏஷியன் கான்டெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும், த லொக்கேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிட்டி ஆஃப் டக்ஸிலா மென்ஷன்ட் இன் த ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட், டக்ஷிலா ஆர் டக்ஷஷிலா ரெண்டும் ஒன்று தான், இஸ் ஐடென்டிஃபைடு பை ஏ இஸ் த ஆன்சர், அலெக்சாண்டர் கனிங்ஹம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரிவைஸ், தட்ஸ் ஆல், ரிவிஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ தாயாராம் சாய்னி யார்? அவர் தான் வந்து ஹரப்பா அந்த சைட்டை கண்டுபிடிச்சாரு. ஓகே, த ஏன்ஷியன்ட் சிட்டி ஆஃப் தக்ஸிலா இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராவின்சஸ் ஆஃப் பாகிஸ்தான்? இது அடுத்த ஷாக்கு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ப்ராவின்ஸ்னா எல்லாருமே கைபர் பக்துன்வான்னு நினச்சிருப்பீங்க, பட் திஸ் இஸ் ராங். பஞ்சாப் இஸ் த ஆன்சர். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதோட ஆத்தர் வந்து அன்னோன். ஓகேங்களா? பட் அதை கேட்கல அவங்க, ஆத்தர் தானே அன்னோன்னு, அதோட மீனிங் என்னன்னு கேட்டாங்க. பெரிப்ளஸ் இஸ் அ கிரீக் வேர்டு மீனிங் செயிலிங் அரவுண்ட். கரெக்ட். ஓகேங்களா? செயிலிங் அரவுண்ட் த எரித்ரியன் சீங்கிறது தான் அதோட ஆன்சர். அப்போ எரித்ரியன் சீங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் ரெட் சி. எரித்ரியன் சி அப்படிங்கிறது ரெட் சி, நாட் மெடிட்டரேனியன் சி. ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ டக்ஸிலா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது டக்ஸிலா. ஸோ தக்ஷஷிலா, தக்ஸிலா. அதுக்கப்புறமா வந்து சாத்தவாகனா எம்பையருடைய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்தீங்க அப்படின்னா பரிஸ்தனா, அதுதான் வந்து அதோடைய கேபிட்டல். பட் அது எங்கே இருக்குன்னா கோதாவரி இடத்துல இருக்குது பாருங்கள். அமராவதியும் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அமராவதி கீழே, கோதாவரிக்கு இந்த சைடில் இருக்குது, அது அந்த சைடில் இருக்குது. ஓகே, which one of the following statements about the coin stuck during the 200 BC to 300 CE in the Indian subcontinent is not correct அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏன்னா அந்த டைம் போஸ்ட் மௌரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை காயின்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? காயின்ஸை வச்சு தான் நம்ம இண்டோ கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களாம் வந்தாங்கங்கிறதே நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ the Indo-Greeks introduced bilingual and biscript legends on their coins. Yes, they introduced it. Then with respect to the Kushanas, minted large quantities of gold coins as well as copper coins on low denomination. Large quantities பண்ணாங்களா அப்படின்னா பண்ணாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது பார்ஷியலி ட்ரூ. ஏன் பார்ஷியலி ட்ரூ அப்படின்றனா, குப்தாஸ் அவங்க இவங்களோட லார்ஜ் குவான்டிட்டிஸில் பண்ணாங்க. பட் பியூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸோடைய கோல்டு காயினோட பியூரிட்டி கம்மி, குஷானாஸோட கோல்டு காயினோட பியூரிட்டி அதிகம். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியாவை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சில்க் ரூட்டை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்ததால் அந்த கோல்டு மைன்ஸும் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் இவங்களால ஈஸியாக குஷானாஸு, அவங்க கனிஷ்காலாம் வந்து ஈஸியாக வந்து அவங்களால காயினை மின்ட் பண்ணி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சுது. கோல்டு காயின்ஸை நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பார்ஷியலி ட்ரூ.
எது ராங்னு கேட்குறாங்க. எது எல்லாமே ரைட்டாக இருந்துச்சுன்னா திஸ் ஒன் இஸ் ராங். சி த சாத்தவாகனா இஷ்யூடு காயின்ஸ் ஆஃப் சில்வர், காப்பர், லெட், 14 இஸ் கரெக்ட். அதுவும் கரெக்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் நிகமா காயின்ஸ். நிகமா காயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா த காயின்ஸ் விச் ஹவ் பீன் கிவன் பை த கில்டு. போஸ்ட் மௌரியனில் தான் அது வந்து டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் இருக்கிறதுலையே ப்ராஸ்பரஸான ஏஜ். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்பரஸான ஏஜ் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் போஸ்ட் மௌரியன் ஏஜ். ஓகே, அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் நிகமா காயின்ஸ் சஜஸ்டட் த டிக்ளைனிங் பவர் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த மர்ச்சன்ட் கில் அப்படிங்கிறது தப்பு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்சல்யூட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ டி இஸ் த ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் with reference to the ancient Indian coins is not correct ன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ the Indo-Greeks issued the first coins bearing the names and images of the ruler. Yes, it is correct. The Kushanas issued the first gold coins. Correct. First gold coins were not Kushanas, sorry. Indo-Greeks were the first to introduce the gold coins also. The purity of the Kushanas is more. Okay, அப்போ இதை டவுட்டில் போட்டு வைங்க. The Kushanas gold coins were different in weight from the gold coins issued by the contemporary Roman empires. Correct. 3. These Kushana gold coins have been found in several sites in North and Central Asia. This is a general statement. It is also correct. So 2 is the answer. அதாவது B the answer. ஓகேங்களா, B is the answer. Kushana issued the gold first gold coinங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். The Indo-Greek influence on the Indian art manifested itself in the form of Gandhara school of art. Gandhara school of art and moved from the Taxila to Madura and Sarnath. So this one is correct or wrong? It is partially true. Okay, partially true. During Gupta period, art became entirely and truly Indian அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This one is not true. ஓகேங்களா, குப்தா பீரியடில் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, கனிஷ்கா ஸ்டிமுலேட்டட் த growth ஆஃப் மகாயானா புத்திசம். எஸ், பிகாஸ் திஸ் லெட் டு த growth ஆஃப் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் விச் செட் த ஸ்டைல் ஆஃப் இந்தியன் ஆர்ட். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். இப்போ உங்களால் வந்து இதுதான் கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த ரெண்டு இதுக்கும் சேர்த்து பிகாஸ் போட்டுக்கோங்க. நடுவில் பிகாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஃப் இட் மேக் சென்ஸ் தென் ஏ இஸ் த ஆன்சர். இஃப் இட் டசன்ட் மேக் சென்ஸ் பி இஸ் த ஆன்சர். பட் த வாட் டு சே த ரூல் இஸ் போத் த ஸ்டேட்மெண்ட் ஷுட் ஹவ் பீன் கரெக்ட். ஓகே, which one among the following statement is not correct? Gandhara school of art owed its origin. Gandhara school of art owed its origin to the Indo-Greek rulers, but the real patrons of the school were Kushanas, especially Kanishka. Yes, this is correct. Not correct கேக்குறாங்க, பாப்போம். Rich carving, elaborate ornamentation, complex symbolism were not the main features of the Gandhara sculpture. Rich carving இருந்துச்சு, elaborate ornamentation இல்லை. ஓகேங்களா, ornamentation was less. Ornamentation was elaborate, not elaborate, but rich carving was there. Intricate rich carving was there in Gandhara also. ஏன்னா அந்த டேப்ரி, அந்த புத்தர் போட்டிருக்க துணி உட்பட அவங்க வந்து செதுக்குனாங்க. ஓகேங்களா, அப்போ அது ரிச் கார்விங் தான். அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் சிம்பாலிசம் வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட், வாஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். Greco-Roman architectural impact modified the structure of Buddhist stupas. Yes, it is correct. The artist of Amaravati school of art mainly used white marbles னு கொடுத்துருக்காங்களா. This is also correct. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே this is a Gandhara's type of architecture. Gandhara school of artல எவ்வளவு ரிச் கார்விங்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, it is simple, less ornament, sorry, it is less ornament but complex symbolism இருக்கும். See the and gesture of Buddha. And gesture of புத்தாவை பாருங்க எப்படி இருக்கு. திஸ் இஸ் தர்ம சக்கர பரிவர்த்தன முத்ரா. ஓகேங்களா, இந்த முத்திரையில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய இது பாருங்க, முடிய பாருங்க. இட் இஸ் இன் அ கிரீக் ஸ்டைல். அதனால தான் இது கிரீக்கோ ரோமன்றோம். ஏன்னா
அப்போலோ காட் மாதிரி இருப்பார் புத்தர். ஓகேங்களா, கிரேக்க கடவுள்கள் மாதிரி இருப்பார் புத்தர். ஓகேங்களா, பட் புத்தர் யாரு? ஒரு இந்தியன். ஒரு இந்தியன் தீமு, ஒரு கிரேக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இது ரெண்டும் சேரும் போது தான் காந்தாரா ஆர்ட் வருது. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதனால் இது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. இதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு சொல்கிறோம். த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் காந்தாரா ஸ்கூல் stylistically or typically linked to the Greco-Roman and the Parthian art of Iran. Parthian கிடையாது, ஏ வந்து தப்பு. ஓகேங்களா, the earliest stone Buddha image of Swat Valley predated the Kushana period, which suggests that certain iconographic conventions were already well established in pre-Kushana period is right. Correct answer. ஓகேங்களா, so D is the answer. Okay, use of white marble. white marble னு நீங்க இது பண்ணிட்டாலே white marble இல்லனா limestone, இது ரெண்டுமே is with respect to Amaravati School of Art. That's all. ஓகே, பட் ஃபுல்லாக படிங்க, ஏன்னா இது இல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம் லாஸ்ட்டாக. அப்படி மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஓகே, அப்போ யூஸ் ஆஃப் ஒயிட் மார்பிள், லாங் லெக்ஸ் அண்ட் ஸ்லெண்டர் ஃப்ளேம்ஸ். லாங் லெக்ஸ் இருக்கும், ஸ்லெண்டர் ஃப்ளேம்ஸ் இருக்கும். கரெக்டு. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சென்ட்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராமினன்ஸ் ஆஃப் கிங், பிரின்சஸ் அண்ட் பேலசஸ் வேர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் which one of the following ancient form of art of India ன்னு கேட்குறாங்க. which is undoubtedly Amaravati School of Art. Amaravati School of Art தான். ஓகே, which of the following is or are unique to the Madura School of Art? Madura School of Artக்கு எது யூனிக் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஹெலனிஸ்டிக், வெஸ்ட் ஏஷியாட்டிக் அண்ட் நேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் எதுவும் கிடையாது. இட் இஸ் அ இண்டிஜினியஸ், பியூர் அண்ட் பியூர் Madura School of Art is a indigenous school of art. ஓகே, அண்ட் இட் இஸ் செக்குலர். ஓகேங்களா, ஏன் செக்குலர்னு சொல்கிறோம்? கனிஷ்காவுடைய ஹெட்லெஸ் ஸ்டாச்சுலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் செக்குலர். ரிலீஜியஸ் தீம்ஸ் இல்லாமல் செக்குலர் தீம்ஸ் லைக் கிங்ஸ் அவங்களையும் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ earliest entirely Indian representation of Buddha. கரெக்ட். யூஸ் ஆஃப் ஸ்பாட்டட் ரெட் சாண்ட்ஸ்டோன். ரெட் சாண்ட்ஸ்டோன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் ஒன்லி. ஓகேங்களா, அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்கே இது அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் விச் இஸ் ஸ்லெண்டர். ஓகேங்களா, தீம் பேஸ்டாக இருக்கும், ஜத்தகா ஸ்டோரிஸை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புத்தர். ஓகேங்களா, புத்தர் வந்து எப்படி இண்டிஜினைஸ்டு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் புத்தா எப்படி இருப்பார் பாருங்க, இப்படி தான் இருப்பார். இந்தியாவில் ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்து எக்ஸசைஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தால் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, இல்லை எங்கன்னா போயிட்டு வராரு அப்படின்னா இப்படி தான் இருப்பார். ஓகே, அந்த இமேஜினேஷன்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இதே வந்து கிரீக்கோ ரோமனில் பாருங்கள், கட்ஸ்லாம் வச்சுருக்காரு பாருங்கள் புத்தர். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஸ் ஹேலோ இருக்கும் அதே மாதிரி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னா கிரீக்கோ ரோமன், காந்தாராவில் இருக்குது. பட் இது ரெண்டும் வந்து இண்டிஜினியஸ், அமராவதி அண்ட் மதுரா. ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் அண்ட் ஹெலனிஸ்டிக் ரியலிசம் இருக்கும் இந்த இடத்துல புத்திசம், இந்துவிசம், ஜெயினிசம், அதே மாதிரி இங்கே ஜட்டகா ஸ்டோரிஸ் இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிளாக். ஓகேங்களா, இல்லை கிரே ஸ்டோன். இது காந்தாரா வந்து பிளாக் ஆர் கிரே ஸ்டோன், மதுரா வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன், இது வந்து அமராவதி வந்து ஒயிட் ஸ்டோன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியரில் வரும், டக்ஸிலா, பெஷாவர், காந்தாரா இந்த இடத்துல. இது மதுரா யமுனா பேங்க்ஸில் ஃப்ளரிஷ் ஆகிருக்கும். இந்த சைடு சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கும். அப்போ பேட்ரன், முக்கியமான பேட்ரன் யாருன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு வந்து கனிஷ்கா, குஷானாஸில் கனிஷ்கா வருவாங்க. இது அமராவதிக்கு சாத்தவாகனாஸ் வருவாங்க. ஓகேங்களா, அக்கார்டிங் டு த தமிழ் சங்கம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் பீரியட் வித் ரெஸ்பெக்ட் டு சங்கம் டெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் வேர் த லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ். லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வெள்ளாளர்ஸ்ன்னு சொல்லுவோம் சங்கம் டெக்ஸ்ட்லேயே. ஓகே, which one of the following statements about the சங்கம் லிட்ரேச்சர் இன் ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியா இஸ் கரெக்ட்? கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ காமனான ஒரு விஷயம் தான் கரெக்டாக இருக்கணும். சங்கம் போயம்ஸ் ஆர் டிவைட் ஆஃப் எனி ரெஃபரன்ஸ். பாருங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எனி ரெஃபரன்ஸ் டு த மெட்டீரியல் கல்ச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மெட்டீரியல் கல்ச்சர் இருக்கிறதுனா சங்கமில் சொல்கிறாங்க. த சோஷியல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வர்ணா வாஸ் நோன்னு இருக்குது பாருங்க, ப்ராக்டிஸ்டு.
இல்லைனா பண்ணவே இல்லை, தெரியவே இல்லை, இப்படி எக்ஸ்ட்ரீமாக இல்லை, நோன் தெரிஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. அப்போ இது பொட்டென்ஷியலான ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. த சங்கம் போயம்ஸ் ஹாவ் நோ ரெஃபரன்ஸ் டு த வாரியரத்திகா அப்படின்னா சங்கம் போயமே என்ன, அகம் புறம் தான். ஓகேங்களா, அகம்ல லவ்வை பற்றி பேசுகிறாங்க, புறம்ல வாரை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி வாரியரத்திக்கு இல்லாமல் இருக்கும்? ஓகேங்களா, அப்போ இதுவும் தப்பு. சங்கம் லிட்ரேச்சர் ரெஃபர்ஸ் டு த மேஜிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஸ் இர்ரேஷனல். ஓகேங்களா, இர்ரேஷனல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஆன்சர் என்னது? பி இஸ் த ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் வட்டக்கிருத்தல்னு இருக்குல்ல, இது வடக்கிருத்தல். வடக்கிருந்து உயிர் நீக்கிறது. ஓகேங்களா, ஒரு மன்னன் இப்போ தோற்று போயிடுறாங்க, அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து சோறு தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் உண்ணாவிரதத்தால் உயிர் இறக்கிறது தான் வந்து வடக்கிருந்து உயிர் நீத்தல். ஓகேங்களா, அந்த வடக்கிருத்தல் இஸ் மென்ஷன் இன் சங்கம் போயம். அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. A defeated king in the battle committing ritual suicide by starving himself to death is the answer. So D is the answer. ஓகேங்களா, அப்போ சங்கம் போயம்ஸ் என்னென்ன பற்றி சொல்லுது அப்படின்னா எத்திக்ஸை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நரேட்டிவ் அண்ட் டிக்டேட்டிவ் ஸ்கிரிப்ட். நரேட்டிவ்னா இப்படியெல்லாம் காமனான மனுஷங்க இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் லவ் பண்ணாங்க, இப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்துச்சு, இவ்வளவு வந்து நன்னறியோடு இருந்தாங்க. டிக்டேட்டிவ்னா ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், ஒரு மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிக்டேட்டிவ் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, 3 சங்கம் பீரியடாக வந்து நம்ம வந்து பிரிக்கிறாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ட்டு. முதல் சங்கத்தோடைய நூலான அகத்தியம், அகத்தியர் எழுதின அகத்தியம் அது நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா, இரண்டாம் சங்கத்தோடைய நூலான தொல்காப்பியம், தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம், அகத்தியம் தொல்காப்பியம், இது ரெண்டுமே வந்து தமிழ் கிராமர் புக்ஸ். இது ரெண்டுமே வந்து தொல்காப்பியம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு புக்காக நமக்கு கிடைக்குது. மற்றது எல்லாமே கடைச்சங்கத்தில் இருந்தால் நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே கிடைக்குது. கடைச்சங்க நூல்கள் மற்றது எல்லாமே. ஓகேங்களா, புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து, ஓகே, ஐங்குறுநூறு, இது 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 புறநானூறு, அகநானூறு போதும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க 14 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தேர்ட் இதில் தான் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே அறம் புறம் பற்றி தான் பேசுது, அகம்புறம் பற்றி தான் பேசுது. ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மி ஸ்கிரிப்ட், தமிழ் லாங்குவேஜில் பிரம்மி ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. ஓகே, குப்தாஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். குப்தாஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா there are only 2 known examples of cave paintings of the Gupta period in ancient India. One of these is paintings of Ajanta caves. அவங்களே சொல்லிடுறாங்க குப்தா பீரியடில் 2 தான் குப்தா பீரியடில் நோன் பெயிண்டிங் அப்படின்னா. ஒன்று வந்து அஜந்தா, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகா கேவ்ஸ். பாகா கேவ்ஸ். ஓகே, அஜந்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. ஓகே, எவ்வளோ கொஸ்டின்ஸ் சிடிஎஸ்ல என்டிஏல கேட்டிருக்காங்க தெரியுமா? அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அஜந்தாவை பற்றி ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அஜந்தாவில் மொத்தம் 30 கேவ்ஸ் இருக்குது. 25 கேவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விகாரா கேவ்ஸ், 5 கேவ்ஸ் சைத்தியாஸ் கேவ்ஸ். ஓகேங்களா, ஸோ சைத்தியா அப்படிங்கிறது ப்ரேயர் பண்ணுற இடம், மாங்ஸ் ப்ரேயர் பண்ணுற இடம். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெடிகேட்டட் டு புத்திசம். ஓகேங்களா, இது 2 ஃபேஸாக இருக்குது அஜந்தா கேவ்ஸு. ப்ரொலாங்டாக ஒரு 8 சென்ச்சுரி வந்து இந்த கேவ்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க வந்திருக்காங்க. அப்போ இனிஷியலாக வந்தவங்கலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் பேட்ரனைஸ்டு ஈனயானா ஒரு தரவதா புத்திசம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மகாயானா புத்திசம் வந்ததுக்கப்புறம் மகாயானா புத்திசம், போதிசத்வாஸ், பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அந்த செகண்ட் ஃபேஸில் வந்தவங்க வந்து வக்காட்டகாஸ். ஓகேங்களா, அதை பேட்ரனைஸ் பண்ணவங்க வக்காட்டகாஸ். அஜந்தா கேவ் எங்கே இருக்குது? வகோரா அப்படிங்கிற அந்த ரிவரோட பேங்க்கில் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபேமஸ் பெயிண்டிங் ஒன்று இருக்குங்க, அதுதான் பத்மபாணி பெயிண்டிங். ஓகேங்களா, அவல கோட்டீஸ்வரா இல்லைனா பத்மபாணி பெயிண்டிங். ஓகே, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங். ஓகே, அதே மாதிரி ஒரு சில கேவ்ஸ் வேர் அன்ஃபினிஷ்ட் ஆல்சோ. அப்போ எக்ஸ்கவேஷன் டெக்னிக்ஸ் எப்படி எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேவ் 5. ஓகே, அஜந்தா கேவ். பாக் கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 கேவ்ஸ் ஆர் தேர்.
இது 30 அப்படின்னா இங்கே பாக் கேவ்ஸ் ஆர் 90, இட்ஸ் 9. தீஸ் வேர் ஆல்சோ டெடிகேட்டட் டு புத்திசம் டெடிகேட் பண்ணுறாங்க, புத்திசம் தான் இதுக்கு. ஓகேங்களா. பட் காம்ப்ளெக்சிட்டி இல்லைனா வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மோர் சிம்பிள் when comparing to the அஜந்தா. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோமாஸ் ரிஷி கேவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பராபர் ஹில் கேவ்ஸில் இருக்குது, இட் வாஸ் ஒன் ஆஃப் த earliest wooden architecture which has been provided by or dedicated by the Ashoka to Ajivika sect. Okay, which is in Bihar. இது ரெண்டும் அப்போ எல்லோரா, பாகா, அஜந்தா, நாசிக் இது எல்லாமே in Maharashtra. நாசிக் கேவ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இதில் இருக்குது 23 கேவ்ஸ் ஆர் தர் நாசிக்கில். ஓகேங்களா. நாசிக் கேவ் 23 கேவ்ஸ் ஆர் தர். Why did Buddhism start declining in India in the early medieval times? Buddha was by the time considered as one of the incarnation of Vishnu and thus became a part of Vaishnavism because Buddhist அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா their rituals have become more complex and they have started to use Sanskrit as a language actually. ஓகேங்களா. எந்த ஒரு ரிலீஜன் ஒரு வேதிக் ப்ராக்டிஸுக்கு எதிராக அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, வேதிக் ப்ராக்டிஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, மக்களை விட்டு தள்ளி இருக்குது. அப்போ கடவுள்னா என்ன, கடவுள்னு இல்லை, உனக்கு எப்படி வந்து சால்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக்கை சொல்லி தர்றதுக்காக ஒரு விஷயம், ஒரு தத்துவம் வந்ததோ அந்த தத்துவம் போக போக மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போகுது. எந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போனாலும் அது அந்த இடத்துல இருந்து நீர்த்து போக செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அதே சமயத்தில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. பட் இந்துவிசம் இஸ் ரீஇன்வென்டிங் இட் செல்ஃப் ஆஸ் பக்தி மூமெண்ட். பக்தி மூமெண்ட்டாக வந்து மறுபடியும் ஆழ்வார், நாயன்மார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதுவை வந்து லிங்குவிஸ்டிக் ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து புனர்ப்பிக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா துக்காராம், ராமானந்த், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கபீர், இந்த சைடில் சைத்தன்யா. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து புனர்ப்பிக்கிறாங்க. அப்போ Hinduism is getting reinventing itself from the times of Shankara, Ramanuja, Madhavacharya, Tulasidas, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதை நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் we will see in detail of Sufi and Bhakti movement. ஓகேங்களா. அது அப்புறம் பார்ப்போம். நம்ம வாங்க இந்த சைடு போகலாம். The invading tribes from the Central Asia till the time of last Gupta king adopted Hinduism and persecuted Buddhist. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட், இப்படிலாம் கிடையவே கிடையாது. The kings of Gupta dynasty were strongly opposed to Buddhismங்கிறதும் தப்பு. குமாரகுப்தா patronized actually Nalanda University. So one only is the answer. ஓகேங்களா. So I have given you about the details of all the important caves, which is Ajanta caves, Ellora caves. ஓகேங்களா. எல்லோரா கேவ்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லோரா கேவ்ஸில் பாருங்கள், திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அந்த கார்விங்கில் விச் இஸ் அட்டெம்ப்டிங் டு லிஃப்ட் ராவணா அட்டெம்ப்டிங் டு லிஃப்ட் த மவுண்ட் கைலாஷ். மவுண்ட் கைலாஷை வந்து தூக்கணும்னு நினைப்பார் ராவணா. ஓகேங்களா. ராவணாவுடைய அந்த திமிரை சிவபெருமான் அடக்கின மாதிரியான ஒரு இது வரும். தன்னுடைய கட்டவரலை அந்த இதில் அழுத்துவார், அது கைலாச மலை மேலே அழுத்துவார். அப்போ அவரால் வந்து தூக்க முடியாது. அவரோட தப்பை உணர்ந்து அவர் திருந்துற மாதிரி, ராவணன் வந்து தன்னுடைய தப்பை உணர்ந்து திருந்துற மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஒரு ஸ்டோரி இது. ஓகேங்களா. இதை அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லோராவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராமினன்ட் செக்ட்டுக்கும் ரிலீஜனுக்கும் இருக்கும், புத்திசம், ஜெயினிசம், பிராமணிசம். அதில் கேவ் 16ல் கைலாசா டெம்பிள் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேவ், இம்பார்ட்டன்ட் டெம்பிள் விச் இஸ் டிசைன்டு இன் த ஸ்டைல் ஆஃப் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கார்லே கேவ்ஸ் இந்த ஆப்ஷனில் இல்லை, பட் கார்லே கேவ் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேவ். இதில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சைத்தியா இருக்குது. கார்லே கேவில் தான் வந்து சைத்தியா கன்ஹிரி அப்படிங்கிற ஏரியாவில் மிகப்பெரிய சைத்தியா இருக்கிறது இந்த கேவில் தான். ஓகேங்களா. India maintained its early cultural contacts and trade links with Southeast Asia.
Okay, across the Bay of Bengal. For this preeminence of early maritime history of Bay of Bengal, which of the following could be the most convincing explanation? As compared to other countries, India has a better shipbuilding technology in ancient and medieval times. This was partially true. Yes, it is correct. The rulers of southern India always patronized traders, Brahmin priests, Buddhist monks in this context. This is also partially true. Monsoon wind across the Bay of Bengal facilitated 3 sea voyages. Indians has the knowledge of monsoon, which is the most relevant statement for this. மற்றபடி both A and B are convincing explanation is also true, but அதுக்கும் மேல C is a very very important convincing explanation. இப்போ அதனால C is the answer. With reference to the guilds of ancient India that played a very important role in India country's economy, which of the following statement is or are correct? Every guild was registered with the central authority of state and the king was the chief administrative authority on them. Central administrative authority கூட இருந்துட்டு king was the chief administrative authority of them அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா king வந்து internal autonomy கொடுத்துட்டாங்க. In fact, guild is permitted to mint the coins. அந்த minted coins, guildோடைய minted coins தான் என்னது? நிகமா coins. ஓகேங்களா? அதே மாதிரி they were also permitted to have a what to say army for themselves. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனிபாலா. ஓகே, ஸோ த வேஜஸ், ரூல்ஸ் ஆஃப் ஒர்க், ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரைஸஸ் were fixed by guild. அட்டானமி இருக்கிறதுனால அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கரெக்ட். த guild as a judicial power over its own members-ங்கிறதும் கரெக்ட். அவங்களே பனிஷ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கே உரிமை கொடுத்தாங்க. ஓகே, ஸோ சி இஸ் த ஆன்சர். 2 and 3 only. ஓகேங்களா? The Chinese traveler Huanshuang, who visited India, recorded the general conditions and cultures of India at that time. In this context, which of the following statement is or are correct? The roads and river routes were completely immune from robbery. அப்படிலாம் கிடையாது. In fact, he itself has said, ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காருன்னா, in his book called Sihhuki, he himself robbed twice. ஓகேங்களா, அவரு கொள்ளடிக்கப்பட்டுட்டார். ஓகேங்களா, as regards punishment for offenses, ordeals by fire, water and poison were the instruments for determining the innocence or guilt of a person. Yes, it is correct. ஓகேங்களா, நீ உண்மையானவன், தவறில்லாதவன் அப்படின்னா இந்த பாய்சனை குடிச்சிட்டு சாவாமல் இருந்தனா நீ தவறில்லாதவன் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இப்படியெல்லாம் ஆர்டர்கள் பண்ணியிருக்காங்க. The tradesman had to pay duties at ferries and barrier station அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3 only. B is the answer. With reference to the cultural history of India, the memorizing of chronicles, dynastic history, epic tales was the profession of who அப்படின்னா மகதா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து மெமரைஸ் பண்ணுறவங்க. ஓகே, மெமரைஸ் பண்ணுறவங்க. ஸோ மற்றதுக்கான இது என்ன அப்படின்னா வந்து இதை மறுபடியும் இந்த ரெண்டுத்தையும் மறுபடியும் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி. ஓகேங்களா, ஸ்ராமணா அப்படிங்கிறவங்க தே வேர் த வாட் டு சே த நான் வேதிக் பிலீவர்ஸ். ஓகேங்களா, அவங்க தான் ஸ்ராமணாஸ். அப்புறம் பிரவிக்ரஜா அப்படிங்கிறவங்க வாண்டரர்ஸ். ஓகேங்களா, வாண்டரர்ஸ். அக்ரகாரா, ஓகே, த லேண்ட் விச் ஹஸ் பீன் கிவன் டு த பிராமணாஸ். ஓகேங்களா, வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபோர்ஸ்ட் லேபர். ஃபோர்ஸ்ட் லேபர்னா விஸ்தின்னு அர்த்தம். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ம்ஸ் இன் நியூஸ், விஸ்தி, ஃபோர்ஸ்ட் லேபர்னு பேரில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ வித் ரெஃபரன்ஸ் டு ஃபோர்ஸ்ட் லேபர் இன் இந்தியா டியூரிங் த குப்தா பீரியட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட்? இன்னொரு விஷயம், வேற வேற இடத்துல ஃபோர்ஸ்ட் லேபரை வேற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்மளுடைய டெஸ்ட்லேயே போட்டிருக்கோம் 4 முதல் 1ல். அது என்னன்றதை ஒரு வாட்டி போய் பாருங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சோலா டைமில், சோலா பீரியடில் கடமைன்னு சொல்லுவாங்க ஃபோர்ஸ்ட் லேபரை. It was considered as a source of income for state, a sort of tax paid by the people. This is correct.
ஓகேங்களா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் மற்ற இதுவும் பார்ப்போம். இட் இஸ் டோட்டலி ஆப்சண்ட். எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கு பாருங்க. இட் இஸ் டோட்டலி ஆப்சண்ட் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் கத்தியவார் ரீஜன் ஆஃப் குப்தா எம்பையர். திஸ் இஸ் ராங். த ஃபோர்ஸ்ட் லேபர் வாஸ் என்டைட்டில்டு டு வீக்லி வேஜஸ். நோ. ஓகேங்களா? வேஜே கிடையாது அவங்களுக்கு, ஃபோர்ஸ்ட் லேப் தான், அவ்வளோதான். த எல்டஸ்ட் சன் ஆஃப் த லேபரர் வாஸ் சென்ட் டு த ஃபோர்ஸ்ட் லேபரர். அதுவும் தப்பு. ஓகேங்களா? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போகணும். தட்ஸ் ஆல். With reference to the period of Gupta dynasty in ancient India, the towns Kantasala, Kadura, Chaul were well known for ports handling trade, foreign trade. ஓகேங்களா? இது ஏன் வந்துச்சு 2020 அப்படின்னா 2019 நவம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. புத்தாவுடைய ஸ்டாச்சுவை கண்டசாலுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அன்வேல் பண்ணி நியூஸாக வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் மேபி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் காரணம்னு நம்ம சொல்லலை, பட் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த தீம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு தீம் வருது, தட் யூ ஹாவ் டு நோ தேர் ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகேங்களா? அதனால தான் இப்போ கூட நம்ம ரத்னகிரியை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணோம். ஓகேங்களா? With reference to the scholars' literatures of ancient India, consider the following statements. பணினி வந்துக்கிட்டே இருக்கார். சிடிஎஸ் என்டிஏலாம் பார்த்தீங்க அப்படின்னா பணினி அஷ்டத்தியானி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, பணினி இஸ் அசோசியேட்டட் வித் புஷ்யமித்ர சுங்காவானா? கிடையாது. புஷ்யமித்ர சுங்கா பணினிக்கு முன்னாடியே வந்துடுவார். ஓகேங்களா? அமரசிம்மா இஸ் அசோசியேட்டட் வித் சந்திரகுப்தா டூ தான். ஓகேங்களா? நவரத்னாஸில் அமரசிம்மா, அதுக்கப்புறமா வந்து காளிதாசா அவங்களாம் வருவாங்க. ஓகே, அப்போ ஹர்ஷவர்தனாவோட பீரியடில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானபட்டா வருவார். ஓகே, ஸோ 1 and 2 இஸ் ராங், 3 only இஸ் கரெக்ட். ஓகேங்களா? சி இஸ் த ஆன்சர். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ த, ஸோ போர்ட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தீம். ஸோ ஐ ஹவ் ஆர்கனைஸ்ட் வாட் அண்ட் ஆல் த போர்ட்ஸ் விச் ஹவ் பீன் ஆஸ்ட் இன் த பாஸ்ட் 10 years. அதோடைய ஆப்ஷன்ஸோட போர்ட்ஸையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு நோ திஸ். அப்போ போர்ட்ஸ் அதோடைய ஸ்டேட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு நோ திஸ். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, த டேர்ம் குல்யவப்பா, துரோணவப்பா டினோட் என்ன அப்படின்னா வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த லேண்ட், ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா? From the decline of Guptas until the rise of Harshavardhana, Gupta declineலேருந்து ஹர்ஷவர்தனா ரைஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு 100 years. ஓகேங்களா? 6th to 7th century ஏடியில் கேட்குறாங்க. இந்த early 7th century, which of the following kingdoms were holding powers in North India? குப்தாஸ் ஆஃப் மகதா இவங்க இருந்திருக்கலாம். ஏன்னா குப்தாஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி குப்தாஸ் ஆஃப் மகதாவாக மாறிடுறாங்க. பரமாராஸ் ஆஃப் மால்வா இவங்க ஏர்லி மிடிவல் கிங்டமில் வருவாங்க. யாரோட ஃபிடியூட்ரி இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பிரதிகாராஸோடைய ஃபிடியூட்ரி. அப்புறம் இவங்க எப்படி வந்து 7th century இருந்திருக்க முடியும்? ஸோ 2 can be eliminated. 2 can be eliminated அப்படின்னா there is 1, 3, 4, 6 அப்புறம் 5, 6 தான் இருக்குது. யாதவாஸையும் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் யாதவாஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were in the one of the 4 kingdoms which has been raided by Malik Kafur. ஓகேங்களா? யாதவாஸ் ஆஃப் தேவனகிரி. ஓகேங்களா? ஸோ 5 நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ யாரெல்லாம் இருக்கிறது? குப்தாஸ் ஆஃப் மகதா, புஷ்யபூதீஸ் ஆஃப் தானேஸ்வர், மௌகாரிஸ் ஆஃப் கனுஜ். புஷ்யபூதீஸ் வந்து இவங்க வர்தனாவோட வர்தனா டைனாஸ்டி, ஹர்ஷவர்தனாவோட டைனாஸ்டி புஷ்யபூதி தான். இந்த மௌகாரிஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட தங்கச்சியை கொடுக்குறாங்க. அந்த தங்கச்சி புருஷன் வந்து இறந்துடுறாரு. தங்கச்சியோடைய புருஷனுடைய அந்த டெரிட்டரியும் இவரோட டெரிட்டரியும் ஒன்றா இணைச்சி கனுஜை கேபிட்டல் ஆக்கி ஹர்ஷா வந்து ரூல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மகதாவுக்கு பாட்டலிபுத்திரத்துக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதை கனுஜை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போச்சு. ஸோ மாற்றி 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 ரூல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கனுஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓகேங்களா? அந்த கனுஜ் அந்த சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான்
இவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள்னால கடைசியாக எல்லாரும் லாஸ் ஆகி இன்வேடர்ஸ் அரேப் இன்வேடர்ஸ் வந்து வரும்போது இவங்களால வந்து ஒரு ஃபுல் யூனியன் ஸ்ட்ரென்த்தாக இவங்களால வந்து ஃபைட் பண்ண முடியல. ஓகேங்களா? இது அர்லி மிடிவலோடைய கதை. ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ஸ் இஸ் லைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கனுஜ். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 1, 3, 4 and 6. இதுதான் ஆன்சர். With reference to the history of ancient India, பாவபூதி, அஸ்திமல்லா, அப்புறமா வந்து சேமேஸ்வரா வேர் த ஃபேமஸ் ஆஃப் பிளே ரைட்டர்ஸ். இவங்கெல்லாம் பிளே ரைட்டர்ஸ். ஓகேங்களா? பாவபூதி, அஸ்திமல்லா, சேமேஸ்வரா இவங்கெல்லாம் வந்து பிளே ரைட்டர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தேவி சந்திரகுப்தா. தேவி சந்திரகுப்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ஹனா கிடையாதுங்க. பில்லனா கிடையாது. ஓகே, விஷாகதத்தா. ஓகேங்களா? அவர் தான் வந்து முத்ரா ராட்சதா, அப்புறம் ஜேவி சந்திரகுப்தா இதெல்லாம் எழுதுறாரு. அப்புறம் அமர மகாகாவியா நாயச்சந்திர சூரி இவர் தான். அப்புறம் மிலந்த பன்ஹா வந்து நாகசேனா, நாகார்ஜுனா கிடையாது, நாகசேனா. இங்கே பாருங்க 2010லையும் வந்து 1997ல் அப்புறம் வந்து யூபிஎஸ்சியோட இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மிலந்த பன்ஹோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டைலாக் பிட்வீன் த கிங் மிலந்தா அண்ட் விச் புத்திஸ்ட் மாங்க். நாகசேனா, நாகார்ஜுனா ரெண்டு பேரையுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதனால தான் இன்னும் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ஏன் டெஃபினட்டாக சொல்லணும் சார் அப்படின்னா, ஓல்டு என்சிஆர்டியில் நாகசேனா பிராக்கெட்டில் நாகார்ஜுனான்னு இருக்குது, தப்பாக இருக்குது, அதை அடிச்சிருங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு யூபிஎஸ்சிக்கு இட் இஸ் நாகசேனா ஹூ ரோட் மிலந்த பன்ஹோ, நாட் நாகார்ஜுனா. ஓகே, அப்புறமா வந்து நிதி மித்ரிதா அது வந்து சோமதேவ சூரி இவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ ஒன்லி 2 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? தென் பாவபூதி, அஸ்திமல்லா, சேமேஸ்வரா இவங்க எழுதின மேஜர் ஒர்க்ஸ் என்னங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி பாருங்க. ஓகேங்களா? பார்க்க முடியல, அதாவது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார், நீங்கள் நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, திடீர்னு எங்களால் எப்படி படிக்க முடியும்னா, முடிஞ்ச அளவுக்கு படிங்க, ஏறுற அளவுக்கு ஏறட்டும், ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுங்கள். அங்கே போயிட்டு யூ கேன் see the magic. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரீட் அண்ட் ரிவைஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ரொம்ப முடியல, ஏறலை, ரீகால் பண்ண முடியல, ஃபைன். ஓகே, டோன்ட் புட் கில்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஐயோ படிக்க முடியலையே, இது பண்ண முடியலையே அப்படின்னு கில்ட் ஆகிக்காதீங்க. இட் இஸ் ஓகே டு நாட் ரிமெம்பர் சம் திங்ஸ். இட் இஸ் ஓகே, இட் இஸ் நார்மல். ஓகேங்களா? Which one of the following was not an attribute of Samudragupta described in Prayag Prasisti? இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். பிரயாக் பிரசிஸ்தி ரிலேட்டட் டு அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இட் இஸ் ரிலேட்டட் டு சமுத்திரகுப்தா. இட் இஸ் ரிட்டன் பை இஸ் கோர்ட் போயட் ஹரிசேனா. ஓகேங்களா? அவர் மகா தண்ட நாயக்காவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? கோர்ட் போயட்டாகவும் இருந்திருக்காரு. ஓகே, இஸ் ஜெயின் இன் ரிலீஜன். ஹரிசேனா வந்து ஜெயின் இன் ரிலீஜன். ஸோ என்னென்னா அவர் என்ன இல்லை, அவரோட ஆட்ரிபியூட் என்ன இல்லை அப்படின்னா, ஷார்ப் பாலிஸ்ட் இன்டெலெக்டா அவர் அப்படிதானே சொல்லியிருக்க முடியும். எங்கள் கிங் எவ்வளோ அறிவாளி தெரியுமா அப்படிதானே பேசியிருப்பாரு. அக்கம்ப்ளிஷ் ஸ்கல்ப்டர், அவர் வந்து சிற்ப வடிக்கிறவர் அப்படின்னு நம்ம அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபைன் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இது இருக்கலாம். ஓகே, பொயட்டிக்கல் டேலண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம சமுத்திரகுப்தா. பி தான் ரொம்ப இருக்கிறதுல அவர் சொல்லாதது பி தான். ஓகேங்களா? அக்கம்ப்ளிஷ்டு ஸ்கல்ப்டர்லாம் கிடையாது. ஸோ பி தான் ஆன்சர். ஹூ அமங் த ஃபாலோயிங் ஆஃப் இந்தியன் கிங்ஸ் ஹவ் பிரைஸ்ட் இன் க்ளோயிங் டேர்ம்ஸ்? யாரை வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க? சமுத்திரகுப்தா. யார் எழுதுனது பிரயாக் பிரசிஸ்திய? ஹரிசேனா, சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மேரேஜ், விமன் ரைட்ஸ், அக்கார்டிங் டு இந்து லா மேரேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ சாக்ரமெண்ட் அண்ட் இன்டிசால்வபிள். ஓகேங்களா? அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். மேரேஜ் அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் டூ இஸ் எட்டர்னல். ஓகேங்களா? இட் இஸ் நாட் டிசால்வபிள் இந்து லா படி. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 and 4. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீதனா? ஸ்ரீதனா. ஓகேங்களா? ஸ்ரீதனன்றோம்ல, அதான் ஸ்ரீதனா. ஓகே, women had ownership rights of Sridhana, which included presents given by parents at the time of marriage and by relatives on other occasions. எல்லாமே ஸ்ரீதனம் தான். ஓகேங்களா? ஸோ 1 is correct.
அண்ட் ஸ்ரீதனா வாஸ் டு பி பாஸ்ட் ஆன் ஃப்ரம் மதர்ஸ் டு டாட்டர், இதுவும் கரெக்ட். அம்மாவுக்கு இருக்கிறது பெண்களுக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கு தான் அது போய் சேரும், ஸ்ரீதனமாக போய் சேரும். அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்ரீதனம் பெண்களுக்கான ஸ்ரீதனம், ஓகேங்களா. அப்படி ஜென்ரேஷனாக கடத்துறாங்க, அவங்களோட வெல்த் அட்லீஸ்ட் இப்படியாவது போட்டோம் அப்படின்னு கடத்துறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2, ஓகேங்களா. ஏன்ஷியன் இந்தியாவோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஆர் கரெக்ட்? த அஜந்தா கேவ்ஸ் ஹாஸ் பீன் பெயிண்டட் வித் சீன்ஸ் ஃப்ரம் ஜெயினிசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, இட் இஸ் புத்திசம், ஓகேங்களா. ஜெயினிசம்னு இருக்குல்ல, அதனால அது தவறு. ஓகே, த க்ரௌனிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் எல்லோரா கேவ் இஸ் அ கொலாசல் மோனோலித் கைலாஸ்நாதா டெம்பிள், இதுதாங்க கரெக்ட், ஓகேங்களா. ஸோ கைலாஸ்நாத் டெம்பிள் இஸ் கரெக்ட். கமெண்ட்ல என்ன பண்ணுங்க, இந்த கைலாஸ்நாத் டெம்பிளை யார் வந்து கட்டினது, இல்லைனா யார் வந்து இதை வடிச்சது, எந்த கிங்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, த அஜந்தா கேவ்ஸ் வேர் பில்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 8 centuries பை டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ், இதுவும் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 2 and 3 only. Themes of Ajanta murals are decorative designs of animals, trees, flowers because of Jataka tiles. Portraits of various Buddhas and Bodhisattvas, example Padmapani. ஓகேங்களா. Narrative scenes of depicting Jataka stories. Both are complementary in nature. ஓகேங்களா. So answer is 1, 2 and 3 is the answer. India is a land of many beautiful ancient temples. Which among the following temples displays the most extensive and sumptuous rock-cut shrines, is the most marvelous architectural freak in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம்? ராக்கட் டெம்பிள்லயே நீங்கள் ரொம்ப சூப்பரான ராக்கட் டெம்பிள்னா எதை சொல்லுவீங்க? அப்போ இது எல்லாமே ராக்கட் டெம்பிள்ஸ் தான். பட் கைலாஷ்நாத் டெம்பிள் கிடையாது, ராக்கட் டெம்பிள் கிடையாது. பட் இது ரெண்டும் ராக்கெட் தான், ரதாஸ் இதெல்லாம். பட் இதில் எது பயங்கரம் சூப்பர் அப்படின்றான்? கைலாஷ் டெம்பிள் ஆஃப் எல்லோரா. கைலாஷ் டெம்பிள் ஆஃப் எல்லோரா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, த ஃபேமஸ் டெரகோட்டா இமேஜ் ஆஃப் ரிவர் கங்கா யமுனா ஃப்ரம் த குப்தா பீரியட் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் அஹிச்சத்ரா. ஏ இஸ் த ஆன்சர், ஓகேங்களா. அஹிச்சத்ரா இஸ் த ஆன்சர். டெரகோட்டா இமேஜ் ஆஃப் குப்தா பீரியட். Next, consider the following historical places: Ajanta caves, Lipakshi temple, Sangchi stupa. Consider பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் கொஸ்டினே ஆரம்பிக்குது. Which of the above places is or are known for the mural paintings? Mural paintings இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா அண்ட் லிபாக்ஷி டெம்பிள், ஓகேங்களா. அப்படியே மியூரால் பெயிண்டிங்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, செவுத்தில், அதாவது வந்து ராக்ஸில், ஸ்டோன்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய அதாவது வந்து பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருப்பாங்க. எப்படி வரைகிறாங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. டிபிக்ஷன் ஆஃப் டிசென்ட் ஆஃப் ரிவர் கங்கா ஃப்ரம் த ஹெவன் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலீஃப் ஸ்கல்ப்சர் அந்த ராக் இஸ் அட் மகாபலிபுரம், ஓகேங்களா. அர்ஜுனா பெனன்ஸ் அப்படிங்கிற அந்த ராக் இருக்கும், அதில் தான் ரிலீஃப் ஆஃப் கங்கா அந்த இதுவும் இருக்குது, ஓகேங்களா. யமன்லேருந்து கொட்டுறா மாதிரி இருக்கும் கங்கை. ஓகே, with reference to Indian history of art and culture, consider the following pairs: famous work of sculpture and site. அப்படி கேட்குறாங்க. A grand image of Buddha Mahaparinirvana with numerous celestial musicians above and sorrowful figures. Mahaparinirvana அப்படின்னு அர்த்தம்னா ஃபைனல் ப்ளோயிங் அவுட் அப்படின்னு அர்த்தம். எங்கே அவர் அடையிறாரு? குஷிநகரில் அடையிறாரு, போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. அது ஸ்கல்ப்சரா அஜந்தா கேவ்ல இருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் அஜந்தா, this is correct. A huge image of Varaha Avadar bore incarnation. வராக அவதாரம் வந்து 10 அவதாரம், 9 அவதாரம் ஆல்ரெடி எடுத்துட்டாரு விஷ்ணு, 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க போறார், ஓகேங்களா. அதில் 3வது அவதாரம் தான் வந்து இந்த வராக அவதாரம். என்ன பண்ணியிருப்பாருன்னா வராக அவதாரம் எடுத்து பன்றி அவதாரத்தை எடுத்து தன்னுடைய பன்றியோட மூக்குகளில் பூமாதேவியை காப்பாற்றிருக்கிற மாதிரியான ஒரு கதை வரும், ஓகேங்களா. அதுதான் வராக அவதாரம். ஸோ வராக அவதார ஆஃப் விஷ்ணு as he rescues goddess earth from the deep and chaotic waters
இது வந்து மவுண்ட் அபுல கிடையாதுங்க. மவுண்ட் அபுல இது கிடையாது. ஓகேங்களா? உதயகிரி கேவ்ஸில் இருக்கு. ஓகே, இது 2014 கேட்டிருக்காங்க. இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினோட நான் லிங்க் பண்ணுறேன். அர்ஜுனா பெனன்ஸ் டிசென்ட் ஆஃப் கங்கா, ஓகே, ஸ்கல்ப்டு இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஹியூஜ் போல்டர்ஸ், மகாபலிபுரமில் இருக்குது பாருங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இது எங்கே கேட்டிருக்காங்க? 2018 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 3 only is the answer. C is the answer. ஓகே, இப்போ with reference to the art and archaeological history of India, which one of the following was made earliest? Okay, Lingaraja temple at Bhubaneswar. ராக் கட், எவ்வளோ ராக் கட் தீம்ஸ் பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆஃப்டர் புத்திசம் ராக் கட் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் யூபிஎஸ்சி. ராக் கட் எலிஃபென்ட் அட் தௌலி, தௌலியோட ராக் கட் எலிஃபென்ட். ராக் கட் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் மகாபலிபுரம், வராஹா இமேஜ் அட் உதயகிரி, வராஹா இமேஜ் ஆஃப் உதயகிரி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டெம்பிள் பில்டிங், டெம்பிள் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் குப்தா பீரியடில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 புராணங்கள், அதுக்கப்புறம் இதிகாசங்கள் இதெல்லாம் எழுதி முடிக்கப்படுது. இதெல்லாம் வந்து மக்களுக்குன்னு தெரிய வைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு தீமா வந்து டெம்பிள்ஸை வந்து, டெம்பிள் பில்டிங்ஸை வந்து எடுக்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ டெம்பிள் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு டெய்ட்டி இருக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும், அது மேலே ஒரு டெய்ட்டி இருக்கணும், அது மேலே வந்து ஒரு ரூஃப் இருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வடிவமைக்கப்படுற ஒரு மாடல். இதுவே எப்போ தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் பீரியடில் தான் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராக்கெட் ஆர்கிடெக்சர் வந்துடுச்சு. அப்போ எர்லியஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டாக தான் இருக்கணும், டெம்பிள்ஸாக இருக்க முடியாது. ஸோ வி கேன் எலிமினேட் A and D. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌலி வந்து இன் ஒடிசா. ஓகேங்களா? நம்ம பராபர் கேவ்ஸ்லாம் பார்த்துட்டோம். அப்போ அந்த மாதிரி பராபர் கேவ்ஸில் அந்த இதில் பார்க்கும்போது இதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் 6th செஞ்சுரிக்கு அப்புறமா தான் வராங்க. இது தௌலி, அதுக்கப்புறமா வந்து அந்த தோஷாலி, பில்லர் எடிக்ஸு இதெல்லாமே வந்து மௌரியன் காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ஆர் த காமன் டு த 2 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நோன் ஆஸ் அஜந்தா அண்ட் மகாபலிபுரம்? ரெண்டுத்துக்குமான காமன்னஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. போத் வேர் பில்ட் இன் த சேம் பீரியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அப்போ அது காமன் கிடையாது. ஒன் இஸ் நாட் காமன், ஸோ யூ கேன் ஈஸிலி எலிமினேட் A and C. போத் பிலாங் டு சேம் ரிலீஜியஸ் டாமினேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் போத் ஹேவ் ராக்கெட் மான்யூமெண்ட்ஸ் ஆனா எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஸோ 3 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? Which one of the following statements about the Kailasanatha temple at Ellora is not correct அப்படின்னு கேட்குறாங்க. Which one among the following statements about the Kailasanatha temple at Ellora is not correct? கைலாசநாதா, கைலாசத்தில் யார் இருக்கா? இவர் தான் இருக்கார். ஓகேங்களா? சிவன் தான் இருக்கார். டெம்பிள் வாஸ் carved out of the rock in the 8th century CE. சரி இருக்கட்டும். Temple is dedicated to Lord Shiva. இது கரெக்ட். The superstructure of the temple corresponds to the Nagara style கிடையாது, Dravida style of architecture. ஓகேங்களா? The temple has both the Shaiva and Vaishnava sculptures இருக்கு. So C is the answer for it. Consider the following: Soha Gigate, Laka Johir, Katotia, Jora. With reference to the above, which one of the following is correct? All of the above are Buddhist sites, rock art sites, name of the tribes, ancient quarry sites. B is the answer. Rock art sites இதெல்லாம். ஓகேங்களா? இது எல்லாமே மத்திய பிரதேஷில் தான் இருக்கு. ராக் ஆர்ட் சைட்ஸ். ஓகேங்களா? Consider the following statements about Ajanta paintings. Surface of the rock was coated with clay mixed with rice husk and gum and a coat of lime applied over it. இதுதான், இப்படி தான் வந்து அந்த ஃபெரஸ்கோ பெயிண்டிங்கோடைய அந்த இது வந்து மெத்தடை வந்து பண்ணுறாங்க.
ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்ஃபேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மூத்தன் பண்ணுவாங்க. எப்படி ஸ்மூத்தன் பண்ணுறாங்க? வேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து கிளே அதுக்கப்புறமா வந்து ரைஸ் அஸ்கை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தடவிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனை வந்து பூசுவாங்க. அப்போ அந்த மாதிரி பூசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கடகடன்னு வரைய ஆரம்பிப்பாங்க. வரைஞ்சி அது எப்போ வந்து காயுதோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சூப்பரான ரிலீஃபாக மாறும். இதுதான் வந்து ஃபெரஸ்கோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் டெக்னிக் இஸ் கால்ட் அஸ் ஃபெரஸ்கோ டெக்னிக். ஓகே, ஸோ outline drawings were done first on the lime coating and colors were added subsequently. Outline first வரைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் கலர்ஸ் வரைவாங்க. So this is correct. So both 1 and 2 is correct. In the decoration of stupas, what does the term kinjal kini refers to? Term kinjal kini refers to garland of 1000 lotus flower. இதுக்கு பேர் தான் வந்து kinjal kini அப்படின்னு சொல்றாங்க. Okay, so D is the answer for it. Which among the following pairs is not correctly matched? எது வந்து not correctly matched? இந்த பேர்ல எது not correctly matched அப்படின்னா ஹர்மிகா அப்படிங்கிறது ஸ்தூப்பாவில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்தூப்பாவோட பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்தூப்பாவோட பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டா, ஹர்மிகா, சத்தர், அதுக்கப்புறம் பிரதிக்ஷண பாதா, தோர்னாஸ், அதுக்கப்புறம் வேதிகா. ஓகேங்களா, கேட்வே வேதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்மிகா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு இருக்கா, ஸோ இது தப்பு. ஓகேங்களா, மற்றதெல்லாம் கரெக்டு. ஒரு வாட்டி அதோட டேர்ம்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, குட்டகர்சாலா நம்ம நேத்தே பார்த்தோம் என்னன்ட்டு. வாட் இஸ் அலி சால் சயா? அலி சால் சயா இஸ் ஆஸ் டெபிக்டட் ஆஸ் பாக் கேவ்ஸ். பாக் கேவ்ஸில் தான் இதை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்கை. அது என்னன்னு கேட்குறாங்க. விச் இஸ் நத்திங் பட் அ ஃப்ளோக் டான்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா, ஃபோக் டான்ஸ் அது. தென் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் நெக்லெக்டட் பார்ட். ஓகேங்களா, இதை வச்சு கேள்விகள் நிறைய லேட்டர் ஆஃபில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸாவது அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதில் என்னென்னன்றதை நம்ம இப்போ லைட்டாக பார்த்துருவோம். ஸோ அக்னிமித்ரா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மாளவிகா அக்னிமித்ரா, ஹீரோ ஆஃப் காளிதாசாஸ் மாளவிகா அக்னிமித்ரா பிலாங்கிங் டு. நம்ம இந்த 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 கொஸ்டின் வந்து எதில் வந்திருந்தது? 2018 வந்திருந்தது. இதை ஆல்ரெடி 2009 கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா, this is how it is repeating, the themes are repeating. அதனால தான் நம்ம படிக்கிறோம். எவிடன்ஸ் பேஸ்ட் ஐ எம் கிவிங் யூ. ஓகே, அதனால தான் வருஷம் எந்த எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஓகே, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, டு ஸ்டடி, டு பி கன்வின்ஸ்ட் அண்ட் ஸ்டடி. ஓகேங்களா, ஸ்டடி அப்படிங்கிறது வேறு விஷயம். நான் இப்போ சொல்லிட்டேன் சரியா, என்ன ஒன்றும் தெரியல நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் டு பி கன்வின்ஸ்ட் அண்ட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ், that will give you real conviction. Okay, so Sunga dynasty, Kanva dynasty, Satavahana, Gupta, it is A is the answer. The phrase வந்து யோகக்ஷேம வாம்யகம் adopted by the Life Insurance Corporation. LIC வந்து இதை லோகோவா வந்து போட்டிருக்காங்களாம். எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவத்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த வாக்கியம் வந்து பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கியம். ஓகேங்களா, த அஷ்டத்யானி ஆஃப் பணினி, மகாபாஷ்யா ஆஃப் பதஞ்சலி, அப்புறமா வந்து கஷிக வித்ரி ஆஃப் ஜெயாதித்யா. அப்போ கஷிக வித்ரி அப்படிங்கிறது புது டேர்ம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அஷ்டத்யானி ஆஃப் பணினியும் அதுக்கப்புறமா வந்து மகாபாஷ்யா ஆஃப் பதஞ்சலி, இது ரெண்டுமாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ சரி, மகாபாஷ்யா கூட என்னன்னு தேவையில்லை. அஷ்டத்யானி ஆஃப் பணினி என்ன அப்படின்னா கிராமர் ஒர்க். அங்கே எப்படி தமிழில் தொல்காப்பியம் அகத்தியமோ அந்த மாதிரி அங்கே சான்ஸ்கிரிட்டுக்கு அஷ்டத்யானி, அப்புறம் அதுக்கு கமெண்ட்ரியாக தான் வந்து இது இவர் எழுதின மகாபாஷ்யம். ஓகேங்களா, பதஞ்சலி எழுதின மகாபாஷ்யமாக சொல்லுவாங்க. அப்போ என்னது அது? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் பற்றி பேசுது. ஓகே, who among the following is the author of அஷ்டத்யானி? மறுபடியும் அஷ்டத்யானி என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. அஷ்டத்யானி பணினி. which one of the following வைஷ்ணவா சயின்ஸ்? அப்போ இவங்க எல்லாருமே வைஷ்ணவா சயின்ஸ். அப்போ வைஷ்ணவா சயின்ஸ் ஸ்காலர்ஸ், அப்புறம் அங்கே நாதமுனி போன வாட்டி கேட்டாங்க.
நாதமுனி, ஆரியதேவா ஜெயின் ஸ்காலர்னு கேட்டாங்க, தப்பு. ஆரியதேவா வந்து புத்திஸ்ட் ஸ்காலர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு இது கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாதமுனி வைஷ்ணவா ஸ்காலர்னு கேட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட பேர்கள்ல ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாருமே வைஷ்ணவா ஸ்காலர் தான். ஆனா இதுல யார் வந்து ஆத்தர் ஆஃப் கீர்த்தன கோஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரதேவா. சங்கரதேவா தான் வந்து ஆத்தர் ஆஃப் கீர்த்தன கோஷா. ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மேட்ச்டு அப்படின்னா பணினி, மறுபடியும் பாருங்க, பணினி இட் ஷுட் பி அஷ்டத்யானி, மகாபாஷ்யா பதஞ்சலி எழுதுந்து, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டாங்க. பிகாஸ் ரெண்டுமே ரிலேட்டட் டு கிராமர் ஒர்க்குன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இது அதுன்னு நினச்சி போட்டிருப்பீங்க. ஸோ இட் இஸ் ராங். ஓகேங்களா. சி இஸ் த ஆன்சர். மற்றது எல்லாமே கரெக்ட். மெகஸ்தனிஸ் இண்டிகா, அஸ்வகோஷா புத்த சரிதா, அப்புறம் விஷாகதத்தா முத்ர ராட்சசா. ஓகே. தசகுமார சரிதா ஆஃப் டேல்ஸ் ஆஃப் 10 பிரின்சஸ் வாஸ் கம்போஸ்ட் பை தண்டின். ஓகேங்களா. தசகுமார சரிதா. நெக்ஸ்ட் பதஞ்சலி யோகா அப்படின்னு நம்ம 6 ஸ்கூல்ஸ் பார்த்தோம்ல, அதில் யோகா ஸ்கூலை ப்ரப்போஸ் பண்ணவர் பதஞ்சலி தான். அவர் மகாபாஷ்யமும் எழுதியிருக்கார். ஓகே. பட் இந்த இதுதான் இவரோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். பதஞ்சலி தான் யோகா. ஓகே. கமண்டகாஸ் நிதிசாரா எப்படி வந்து மௌரியா பீரியட்ல கௌட்டல்யாவோட அர்த்தசாஸ்திரமோ ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சேம் இஸ் ஃபார் குப்தா பீரியட்ல கமண்டகாஸ் நிதிசாரா. ஓகேங்களா. இட் இஸ் பொலிட்டிக்கல் மொராலிட்டி. சி இஸ் த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கரெக்ட் ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏங்க. ஓகேங்களா. இதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். கைண்ட்லி சி த டெக்ஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹூ அமங் த, ஏன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹூ அமங் த ஃபாலோயிங் வர் த ஆத்தர் ஆஃப் கீர்த்தன ஜுன்யா. கீர்த்தன அர்ஜுன்யா அவருடைய ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாரவி. ஓகே. பாரவி தான் வந்து அவரோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நாராயண பண்டிட்ஸ் ஹிட்டோ பசேதா is considered to be the another version of பஞ்சக சித்தாந்தா. பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் வந்து எழுதுனது விஷ்ணு சர்மா. ஓகேங்களா. விஷ்ணு சர்மா. லீலாவதி பாஸ்கரா எழுதியிருப்பார். ஓகேங்களா. பாஸ்கரா. இட் இஸ் ரிலேட்டட் டு மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா. லீலாவதி மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா. அவரோட பொண்ணான லீலாவதிக்கு அவர் மேக்ஸை சொல்லி கொடுத்துருப்பாரு. அதையே அப்படியே ஒரு புக்காக எழுதியிருப்பார். ஓகே. அப்புறமா வந்து பிரகத் சம்ஹிதா. ஓகேங்களா. பிரகத் ரதா எழுதியிருப்பாரு. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் அஸ்வகோஷா. அஸ்வகோஷாவுடைய ஒர்க்கில் எது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 அஸ்வகோஷாவோட ஒர்க்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா. நமக்கு தெரியணும். ஓகே. அப்போ சரிபுத்திர, புத்த சரிதா, அப்புறமா வந்து சவுந்தரநந்தா, இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆஃப் அஸ்வகோஷா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுஸ்ரீ முல் பக்காலா. ஓகேங்களா. கல்பா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது யாரோட இது ஒன்றும் தெரியல, அன்னோன் ஆத்தர். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் டி இதுக்கு. Which one of the following pairs of authors in Sanskrit literature works are not correctly matched? மறுபடியும் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஹனா, விக்ரம தேவ சரித்தான்னு இருக்குது பார்த்தீங்களா. பில்ஹனா அதை எழுதலை. ஓகேங்களா. விக்ரம தேவ சரிதா பில்ஹனா எழுதலை. யார் எழுதுனதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. மற்றது பில்ஹனா இதுதான் எழுதியிருப்பார். காளிதாசா வசவதத்தா எழுதலை. ஓகேங்களா. ஓகே. காளிதாசா வசவதத்தா எழுதவே இல்லை, நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா. ஸோ காளிதாசாவோட ஒர்க் இது கிடையாது. டி தான் ஆன்சர். அப்போ வசவதத்தா யார் எழுதுனதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோடு. துட்ட கதோர்கச்சா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா எழுதியிருப்பார். மிர்ச்ச கதிகா பாட்டி கிடையாது, சூத்ரகா. ஆனால் சூத்ரகாங்கிற அந்த வார்த்தையே இல்லை, பட் சூத்ரகா தான் ஒரு ஆன்சர். ஓகேங்களா. கீர்த்தன ஜுனியா பாரவி. ஓகேங்களா. கீர்த்தன ஜுனியா பாரவி. அப்புறமா வந்து ராவணவதா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாவபூதி. ஓகேங்களா. ராவணவதா பாவபூதி.
விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் வாஸ் ஆத்தர்ட் பை ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா சில புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அதில் ரத்னாவளி அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, கீத கோவிந்தா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயதேவா எழுதியிருப்பார். ஓகேங்களா, கீத கோவிந்தா இஸ் பை ஜெயதேவா. காதம்பரியும் ஹர்ஷசரிதாவும் யார் அப்படின்னா பானபட்டா எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ சி இஸ் த ஆன்சர். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் ராஜதரங்கிணி. ராஜதரங்கிணியோட ஆத்தர் யார் அப்படின்னா கல்ஹனா. கல்ஹனா ராஜதரங்கிணி வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காஷ்மீர். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீர். ஓகே, காஷ்மீரோடைய அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் த ஆத்தர் ஆஃப் த சான்ஸ்கிரிட் ஒர்க் மிர்ச்சகதிகா? இட் இஸ் சூத்ரகா. சூத்ரகா தான் ஆன்சர். ஓகே, மிர்ச்சகதிகா சூத்ரகா. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஏன்ஷியன்ட் இண்டியன் மெடிக்கல் ட்ரஸ்டி ஃபார் ஆர்சஸ் கால்ட் அஸ் அஸ்வசாஸ்திரா. அஸ்வம் அப்படின்னாலே அஸ்வமேத யாகம், அஸ்வ அப்படின்னாலே ஆர்ஸ்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வேர்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ கேன் யூஸ் இட் ஃபார் எலிமினேஷன் டெக்னிக். அஸ்வசாஸ்திரா இஸ் ஆட்ரிபியூட்டட் டு சாலிஹோத்ரா. ஓகேங்களா, இந்த சேஜ் சாலிஹோத்ரான்னு இருக்கா, இவர் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் வெட்னரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அனிமலுக்காக ஒரு புக் எழுதுனது இந்தியாவில் அப்படின்னா அது இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் தேர் சப்ஜெக்ட்ஸ். டெக்ஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திலக்க மஞ்சரி, அது வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டது, மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. அப்புறமா வந்து நிகத்து வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டது தான். அப்புறமா வந்து ஜானகி கீர்த்தன். ஜானகி கீர்த்தன் வந்து என்னென்னா அது வந்து ஜானகி தேவி, அதாவது வந்து சீதா பிராட்டி அவங்களுடைய அந்த வரலாறை சொல்கிறது. ஓகேங்களா, இட் இஸ் நாட் அபவுட் லாஜிக் பட் இட் இஸ் போயட்ரி, காவிய வடிவில் சொல்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி, இதோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யுத்தியாஸ். யுத்தியாஸ்னால் யார் அப்படின்னா தே ஆர் ரிபப்ளிகன் ட்ரைப்ஸ் அவங்க. ஓகே, சி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அதுக்கப்புறம் ஹூ அமங் த ஃபாலோயிங் வர் ரெஃபர்ட் அஸ் தெரீஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. தேரீஸ்னு யாரை சொல்கிறாங்கன்னா எல்டர் நன்ஸ் ஆஃப் புத்திசம், அவங்கள தான் தேரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலான்னு வச்சுருந்த இது, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் அட்ரிபியூட்டட் டு த பிளே ரைட் ஆஃப் பாஷா? இட் இஸ் மத்தியம ஓகா. ஓகேங்களா, மத்தியம ஓகா. ஓகேங்களா, மத்தியம ஓகா அப்படிங்கிறது என்னென்னா பாஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹி பிளன்ஸ் த தீம் ஆஃப் மகாபாரதா. கடோர்கஜா, அவருடைய கடோர்கஜா, அதுக்கப்புறமா வந்து இடும்பா, இவங்களுடைய தீமை இவங்களை வந்து ஹியூமனைஸ் பண்ணியிருப்பார். ஹியூமனைஸ் பண்ணி வேதாஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கொஞ்சம் கலந்து அது மாதிரி ஃப்ரிக்ஷனலாக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதுதான் இதோட தீம். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ட்ரெடிஷ்னல் அந்த கூத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை வந்து இந்த மாதிரி இந்த பாஷா எழுதின அந்த பிளேயை வந்து பண்ணி காட்டுவாங்க. ஓகேங்களா, அப்போ குடியட்டம் அது வந்து கேரளாவில் இருக்கிறது, யக்ஷகானா கர்நாடகா, சாஹூ இஸ் இந்தியன் மார்ஷல் ஆர்ட், களரிப்பயிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ், இதெல்லாம் அந்த தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸ் விச் ஹவ் இன்கார்பரேட்டட் பாஷாஸ் யோகா. ஓகேங்களா, யோகா. அதுக்கப்புறம் பாஷா வந்து ஒரு 13 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த 3 பிளேஸ் தான். ஓகேங்களா, இந்த உருபங்கான்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா இன்னொரு சைடு ஆஃப் துரியோதனா. ஓகேங்களா, புரோக்கன் ஹீரோவாக அவரை வந்து எழுதியிருப்பார், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருப்பார். ஓகேங்களா, துரியோதனனை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருப்பார் இந்த இதில். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்வப்ன வசவதத்தா, இதுவுமே வந்து பாஷா தான் எழுதுனது, ஸ்வப்ன வசவதத்தா. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஐ திங்க் we have successfully completed the ancient Indian history. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.